ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஒரு அளவுக்கு தானே நீங்கள் வந்து கற்றுக்கிடுவீங்க. நீங்கள் டீச் பண்ணும்போது நீங்கள் இன்னும் நிறைய கற்றுக்கிடுவீங்க. உண்மையான வெற்றின்னா அதில் தோல்வி இருந்திருக்கும். அது நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். 1060 ஜேர்னல் ஆர்டிகிள்ஸ் இதுவரை பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். நோபல் ஸ்டேஜ் அடைஞ்சிருந்தீங்க. ஸ்டாக்ஹோமில் நின்று பேசுகிற அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? அது வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அது உங்கள் காலத்தில் வந்து யூஜி முடித்தாலே ஒரு வேலை கிடச்சிருக்கும் பெருமளவுக்கு. 2 காலேஜில் லெக்சரருக்கு அப்ளை பண்ணேன். 2 காலேஜில் எனக்கு ஜாப் கொடுக்கல. ஓகே. பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டருக்கு 2 தடவை இன்டர்வியூ போயிருக்கேன். 2 தடவையும் ஜாப் கொடுக்கல. ஆனால் எனக்கு என்னென்ன அப்போதைக்கு நல்லா நடக்காத மாதிரி எனக்கு தோணினாலும் ஃபைனலாக நல்லதே நடந்திருக்கு. எல்ஜி எனர்ஜி சொல்யூஷன்ஸ்னு ஒன்று இருக்குது, பெரிய பேட்ரி. அதனுடைய என்னுடைய ஸ்டூடெண்ட் தான் சிடிஓ. நம்மகிட்ட படிச்சுட்டு பிஹெச்டி வாங்கிட்டு அவங்க போய் வெளியில் நல்ல சம்பளம் வாங்கி பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிற உள்ள ஒரு மகிழ்ச்சி. இதுதான் டிரைவிங் ஃபோர்ஸ். தி லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ், அதுதான் விலை குறைஞ்ச மெட்டல். அதை வந்து பேட்டரியில் யூஸ் பண்ணுறதுக்கு நான் பண்ண ஒர்க்கு 40-45 வருஷம் கழிச்சு அது இப்படி வந்துச்சுன்னா அது இப்போதைக்கு ஒரு சந்தோஷம். $70,000 per year அப்படின்னு ஒரு சேலரி கொடுக்குறப்ப கிட்டத்தட்ட அதில் பாதி அல்லது கொஞ்சம் 40% கம்மி. அது ஒத்துக்கிட்டு போனதுக்கு என்ன ரீசன்? லித்தியம் அயன் பேட்டரி மாதிரியான விஷயங்களை ப்ரொமோட் பண்ணுறதுல இன்னொன்று வந்து என்வாரன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இதுலேயும் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம். கரெக்ட். அப்போ அது கான்ட்ரடிக்டரியாக. அப்பா அம்மா என்ன பண்ணாங்க? எவ்வளோ படிச்சிருந்தாங்க? அம்மா படிக்கல, அப்பா படிக்கல. அப்பா நான் 50 நாள் பிறந்து 50 நாள் 2 மாதம் இருக்கும்போதே அப்பா இறந்து போயிட்டாங்க. வணக்கம் நண்பர்களே. இன்றைய சிறப்பு விருந்தினர் மிக முக்கியமான ஒரு ஆளுமை. யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்சஸ் அட் ஆஸ்டினில் 35 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு நிலைகளில் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு ப்ரொஃபஸராக, டைரக்டராக பல பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாரு. 2019 கெமிஸ்ட்ரிக்காக ஒருத்தருக்கு நோபல் பரிசு கொடுக்கப்படுகிறது. ப்ரொஃபஸர் ஜான் குட்இனஃப் அவருக்கான அந்த நோபல் பரிசுக்கான நோபல் டாக் கொடுத்தது நம்மோடு இருக்கக்கூடிய இந்த சிறப்பு விருந்தினர் டாக்டர் ப்ரொஃபஸர் மந்திரம் ஆறுமுகம். சார் வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி நிறைய பேசலாம் சார். கிட்டத்தட்ட அந்த கிராமம் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு மேப்பில் தேட முடியாத ஒரு இடம். அங்கேருந்து தொடங்கி இன்றைக்கி யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்சஸ் அட் ஆஸ்டின், அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. உங்களோட லைஃப் ஜேர்னியை தான் இன்றைக்கி பேச போகிறோம். இப்போ உங்களோட ஸ்பெஷலைசேஷனை பேசிட்டு அதுக்கப்புறம் லைஃப் ஜேர்னிக்கு போகலான்னு பார்க்குறேன். ரொம்ப முக்கியமாக பேட்ரி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா? லித்தியம் பேட்ரி அண்ட் அயன் பாஸ்பேட் அப்படின்னு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ ஜெனரல் ப்ராடு தான் பேசினா அந்த ஃபீல்டுக்கு பேர் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். அந்த ஃபீல்டில் நான் பண்ணுற ரீசர்ச் வந்து மெட்டீரியல்ஸ் ஃபார் பேட்ரிஸ். லித்தியம் அயன் பேட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கெமிக்கல்ஸ் இருக்குது. நெகட்டிவ் எலக்ட்ரோட், பாசிட்டிவ் எலக்ட்ரோட், இடையில எலக்ட்ரோலைட் இருக்கும். அந்த மெட்டீரியல்ஸ்லாம் கெமிக்கல்ஸ். அது என்ன கெமிக்கல்ங்கிறத பொறுத்து தான் செல்ஃபோனோ லேப்டாப்போ இல்லை எலக்ட்ரிக் வெஹிக்கிளோ யூஸ் பண்ணால் எவ்வளோ நாளைக்கு அந்த பேட்ரி யூஸ் பண்ணலாம், எவ்வளோ லைஃப் இருக்குது, பேட்ரி விலை என்ன இருக்குது, அது வந்து அதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியலை பொறுத்து இருக்குது. அதில் தான் நாங்கள் ரீசர்ச் பண்ணுறோம். ஸோ நாங்கள் வந்து பண்ணுற ரீசர்ச்சை வச்சு இருக்கிற மெட்டீரியலை இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணதுக்கு, பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இட் ஹெல்ப்ஸ். இல்லைன்னா புதுசாக மெட்டீரியல் கண்டுபிடிப்போம். அந்த மெட்டீரியல் கண்டுபிடிக்கிறத அடுத்த ஜெனரேஷனுக்கு புது பேட்டரிலாம் வரும் இல்லையா, அதை யூஸ் பண்ணலாம். அதான் எங்களுடைய ரீசர்ச். இது வந்து நீங்கள் உங்களோட பிஹெச்டி ரிசர்ச்சாகவே இருந்ததா? எங்கேருந்து அது தொடங்குது? நான் பிஹெச்டி பண்ணும்போது என்னுடைய பிஹெச்டி ஒர்க் வந்து மெட்டல் ஆக்சைட்ஸ். மெட்டல்னால் இப்போ அயன் ஆக்சைடு, மாலிப்டினம் ஆக்சைடு, காப்பர் ஆக்சைடு, அதெல்லாம் கெமிக்கல்ஸ். நான் பிஹெச்டி பண்ணது வந்து மாலிப்டினம் ஆக்சைடுன்னு அந்த எலிமெண்ட்டில் அந்த ஆக்சைடில் தான் நான் ரீசர்ச் பண்ணது. அதில் வந்து நான் அந்த மெட்டீரியலை லேபில் மேக் பண்ணணும், சிந்தசைஸ் பண்ணணும். பண்ண பிறகு அந்த மெட்டீரியலில் அந்த ஆட்டம்ஸ்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அதை வச்சு பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மெட்டீரியல்ஸுக்கு என்ன மாதிரி எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, என்ன மாதிரி மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு தான் என்னுடைய பிஹெச்டி ரீசர்ச். அது ஐஐடி மெட்ராஸில் பண்ணுறீங்க நீங்கள்? பிஹெச்டி வந்து ஐஐடி மெட்ராஸில் பண்ணேன். அங்கே தான் எனக்கு டிகிரி கொடுத்தது. ஓகே. ஆனால் 2 வருஷம் கழித்து
என்னுடைய சூப்பர்வைசராக இருந்தவர் ஐஐடி மெட்ராஸில் இருந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸுக்கு ப்ரொஃபஸராக பெங்களூருக்கு போயிட்டார். அங்கே இருந்தனால 2 வருஷம் ஐஐடி மெட்ராஸில் ரீசர்ச் பண்ணிவிட்டு மீதி 2 வருஷம் என்னுடைய ரீசர்ச் வந்து பெங்களூரில் பண்ணேன். ப்ரொஃபஸர் ஜான் குட்எனஃப்க்கு கெமிஸ்ட்ரிக்காக கொடுக்குறாங்களா நோபல் ப்ரைஸு? நோபல் ப்ரைஸ் வந்து வேறு ஃபீல்டில் கொடுப்பாங்க. கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, பீஸ், அது மாதிரி எக்கனாமிக்ஸ் அது மாதிரின்னு. இவர் கொடுத்தது வந்து கெமிஸ்ட்ரியில். ஓகே. ஏன்னா அந்த பேட்டரியில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே கெமிக்கல் இல்லையா, புதுசாக கெமிக்கலை கண்டுபிடிச்சி அதை பேட்டரியில் யூஸ் பண்ணுறதுனால இட் கம்ஸ் அது வந்து கெமிஸ்ட்ரிக்கு கீழே வருது. அந்த பிரான்ச்சுக்கு கீழே நோபல் ப்ரைஸ் வருது. ஸோ அதில் நீங்கள் எங்கே வர்றீங்க? இந்த அவருக்கு நோபல் ப்ரைஸ் வருது, நோபல் டாக் நீங்கள் தான் கொடுக்குறீங்க இல்லையா? கரெக்ட். அதாவது பேட்டரியில் வந்து முக்கியமாக 3 கம்போனன்ட் இருக்குது. ஒன்று வந்து நெகட்டிவ் எலக்ட்ரோடு, இன்னொன்று வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோடு. அந்த ரெண்டுக்கு இடையில் எலக்ட்ரோலைட் இருக்கும். அந்த எலக்ட்ரோலைட் வந்து ஒரு லித்தியம் சால்ட்டை ஆர்கானிக் திரவங்களில் கரைச்சிருக்கும். அந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாத்தையும், அதையும் கரண்ட் கலெக்டர் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டால் 50% காஸ்ட் வந்து அந்த பாசிட்டிவ் எலக்ட்ரோட்லேருந்து வருது. அதான் நான் பண்ண ஒர்க்கு. ஸோ அந்த காஸ்ட், பேட்ரி காஸ்ட் வந்து அந்த பாசிட்டிவ் எலக்ட்ரோட் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப கண்ட்ரோல்ஸ், அது நிறைய கண்ட்ரோல் பண்ணுது. ஏன்னா அதான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். அதில் தான் அந்த பாசிட்டிவ் எலக்ட்ரோட் ஃபுல்லாக அந்த ப்ரொஃபஸருடைய குரூப் 3 மெட்டீரியல் இருக்குது. 3 மெட்டீரியல் அந்த குரூப் டெவலப் பண்ணது. அந்த 1வது குரூப் வந்து என்னுடைய ஒர்க்கால் டெவலப் ஆனது. ஓகே. அந்த 3 குரூப்பில் 2 தான் இப்போ யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் 3வது தான் கடைசி குரூப்பு. அந்த 3வது பண்ணது தான் அயனை வச்சு பண்ண குரூப்பு. அதை தான் இப்போ எல்லோரும் ரொம்ப பிரபலமாக வந்துட்டுருக்கு. லித்தியம் பேட்டரியில் இப்போ இதுதான் அதிகமாக பயன்படுத்துகிறது, இதுதான் பண்ணுறாங்க. ஏன்னா அயன் வந்து விலை வந்து ரொம்ப கம்மி, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு கண்ட்ரியில் அந்த அயன் மெட்டீரியலை அந்த பேட்டரியில் யூஸ் பண்ணணுன்னா அவங்க கிடைக்குமா கிடைக்காதா, வேறு ஊர்லேருந்து அதை கொண்டு வரணுமா, அப்படி ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை. எல்லா இடத்துலையும் அயன் இருக்குது. அயன் வந்து நீங்கள் உலகத்தில் உள்ள எல்லா எலிமெண்ட்டையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அயன் வந்து 4வது ரொம்ப அதிகபட்சமாக நிலத்தில் இருக்கிறது. ஒன்று வந்து ஆக்சிஜன், நம்பர் 2 வந்து சிலிக்கான், நம்பர் 3 வந்து அலுமினியம் மெட்டல், 3வது வந்து அலுமினியம் மெட்டல், 4வது வந்து அயன். அப்படின்னா அயன் வந்து அவைலபிலிட்டி நிறைய இருக்குது. அதனால் சப்ளை செயின் ப்ராப்ளம்லாம் இருக்காது, காஸ்ட் ப்ராப்ளம் இருக்காது, ரொம்ப சீப். ப்ரொஃபஸர் ஜான் குட்எனஃபோடைய நோபல் ப்ரைஸு, சரி, அவர் தானே யூஸ்வலி நோபல் டாக் கொடுப்பாரு. அவருக்கு வந்து ரொம்ப அதிக, ஆல்மோஸ்ட் 98 அந்த டைமில். ஸோ அவருடைய ஸ்பீச் நீங்கள் கொடுக்குறீங்களா? கரெக்ட். யார் நோபல் ப்ரைஸ் வாங்கினாலும் ஸ்டாக்ஹோமுக்கு போய் நோபல் ப்ரைஸ் டாக் கொடுக்கணும். அந்த டாக் வந்து அந்த நோபல் ப்ரைஸு எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு 40 நிமிஷம் அந்த டாக் கொடுக்கணும். ஓகே. அவர் வந்து 98 இயர்ஸ் ஓல்டுங்கிறதுனால அவர் கொடுக்கல அந்த டாக். நான் இன்னும் அந்த நோபல் ப்ரைஸுக்கு ஒர்க்குக்கு பண்ண ஒரு இது வந்து நான் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணது. ஓகே. அதனால நான் கொடுத்தேன் டாக். ஸ்டாக்ஹோமில் அந்த டாக் கொடுக்குறோம். நோபல் ப்ரைஸ் டைரெக்டாக உங்களுக்கு வரலனாலும் ப்ரொஃபஸர் மந்திரத்துக்கு, ஆனால் அந்த டாக் கொடுக்குற இடத்துல ஸ்டாக்ஹோமில் நின்று பேசுகிற அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஏன்னா இந்த பக்கம் திருநெல்வேலி பக்கத்தில், மணப்பாடுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன வில்லேஜ், என்ன ஊர் அது? அமராபுரம். ஆமாம், அமராபுரம். மேப்பில் எங்கே இருக்குன்னு தேடணும். அங்கேருந்து தொடங்கி ஒரு ட்ராவல், கிட்டத்தட்ட ஸ்டாக்ஹோமில் போய் நின்று அந்த மொமெண்ட் வரைக்கும் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஓகே. அது மாதிரிலாம் கிடைக்காது. அட்டன் பண்ணுறதுக்கே இன்வைட் பண்ணாதான் அட்டன் பண்ண முடியும் அந்த ஃபங்க்ஷனு. அந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணுறதுக்கு மேலே ஒரு டாக் உலகமே உலகத்தில் உள்ள எல்லாரும் நோபல் ப்ரைஸ் டாக்கை வாட்ச் பண்ண போகிறாங்க. அது மாதிரி கொடுக்கணுன்னா அதுக்கு வந்து ரொம்ப லக் இருக்கணும். அதுக்கு லக் இருந்தால் தான் கொடுக்க முடியும். கடவுள் கிருபையால் இது எனக்கு கிடச்சிருது, கொடுத்தேன். ஆனால் அந்த டைமில் நான் அதை ரொம்ப பெருசாவோ என்னவாவோ, அது மாதிரி மனசுக்குள்ளே ஒரு நல்ல சந்தோஷம், நம்ம பண்ண ஒர்க்கு இது மாதிரி இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்குன்னு. பட் அது ரொம்ப பெருசாக அது மாதிரி ரொம்ப இதாக எடுத்துக்கல. அவர் வந்து உங்களோட லைஃப்பில் எப்போ வராரு? அவர் வந்து இந்தியாவில் பிஹெச்டி பண்ணிங்கன்னா ஒரு பிஹெச்டி எக்ஸாமினர் ஓகே அதை அனலைஸ் பண்ணி பிஹெச்டி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்னு சொல்கிறது வந்து ஒரு ஆள் வந்து இந்தியா விட்டு வெளியில் இன்னொரு நாட்டில் இருக்கணும். அது எனக்கு யாருக்கு அனுப்புகிறாங்கன்னு தெரியாது. அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அந்த ரெஜிஸ்ட்ராருக்கு தான் தெரியும். என்னுடைய சூப்பர்வைசர் வந்து நேம் கொடுக்கலாம், 10 நேம் கொடுக்கலாம். அவங்கள யார் சூஸ் பண்ணுறாங்கன்னு அவர் டிசைட் பண்ண முடியாது. ரிஜிஸ்ட்ரார் தான் டிசைட் பண்ணுவார்.
எனக்கு வந்து அவங்க குட் இனஃபாக சூஸ் பண்ணி ஆக்ஸ்ஃபோர்டில் இருந்தார் அப்போ. அவர் வந்து உங்களோட தீசிஸ் பார்த்து அதில் இன்ஸ்பயர் ஆகிறாரா ஓரளவுக்கு உங்ககிட்ட? என் தீசிஸை பார்த்துட்டு அவர் ரிப்போர்ட் எழுதியிருந்தார். ஓகே அந்த ரிப்போர்ட் எனக்கு கொடுப்பாங்க. ஓகே இந்த பிஹெச்டிக்கு ஃபைனலாக ஒரு டிஃபென்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து என்னுடைய பிஹெச்டி ஒர்க்கை நான் ப்ரெசென்ட் பண்ணணும். அப்போது எக்ஸாமினர் கொஸ்டின் கேட்கலாம். அவர் ஃபாரினில் இருந்ததுனால அவர் ரிட்டன் கொஸ்டின் அனுப்பியிருந்தார். ஓகே அந்த ரிட்டன் கொஸ்டினை வந்து லோக்கலாக இந்தியாவில் எக்ஸாமினர் இருப்பார்ல, அவர் கேட்கலாம், கேட்காமலாம் இருக்கலாம். சில கொஸ்டினை கேட்பாங்க. அதுக்கு அந்த கேண்டிடேட் வந்து ஆன்சர் பண்ணணும். அந்த கேண்டிடேட் அதுக்கெலாம் ஆன்சர் பண்ணால் தான் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணணுன்னு எதிர்பார்க்க முடியாது. பட் ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணணும். பண்ணால் தான் பிஹெச்டியை கொடுப்பாங்க. அதுக்கு பேர் டிஃபென்ஸ்னு பேர். ஓகே. அப்பா அம்மா என்ன பண்ணாங்க? எவ்வளோ படிச்சிருந்தாங்க? அவங்களுக்கு இந்த எஜுகேஷன் பற்றின ஐடியா இருந்ததா? எப்படி தொடங்குச்சு உங்கள் லைஃப்? அந்த அமராபுரம் வந்து ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு 50 வீடு தான் இருக்குது. நான் இருக்கும்போது 50 வீடு தான் இருந்தது. இப்போவும் 50 வீடு தான் இருக்குது. அந்த கிராமத்தில் யாரும் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டாங்க. அமராபுரம்ங்கிறது மணப்பாடு பக்கத்தில் இருக்கு. எஸ், அமராபுரம் வந்து தூத்துக்குடியிலேருந்து கன்னியாகுமரிக்கு போகிற கோஸ்டல் ரோடு NH32. அதில் தூத்துக்குடிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையில இருக்குது. அந்த அமராபுரத்துலேருந்து கன்னியாகுமரிக்கு 75 கிலோமீட்டர், அமராவதிலேருந்து தூத்துக்குடிக்கு 55 கிலோமீட்டர். அந்த அமராபுரத்தில் பக்கத்தில் மணப்பாடுன்னு ஒரு ஊர் இருக்குது. அது கிறிஸ்டியன் டவுன் மாதிரி. அங்கே கேத்தலிக் ஸ்கூல் இருக்குது. நான் அமராபுரத்துலேருந்து மணப்பாடு 2 மைல் தூரம். அங்கே டெய்லி 1ஆம் கிளாஸ்லேருந்து 11 வரைக்கும் அந்த மணப்பாட்டில் தான் படித்தேன். 2 மைல் நடந்து போகணும், திருப்பி 2 மைல் நடந்து வரணும். ரோடு கிடையாது, காட்டுக்குள்ளோடி தான் போகணும். அந்த ஊரில் யாருமே படிக்க மாட்டாங்க. அந்த கிராமத்தில் அப்படி படித்தாலும் போவாங்க, ஒரு 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிப்பாங்க, நிறுத்திடுவாங்க. அப்பா அம்மா கூட தான் வேலை பார்த்து அந்த மாதிரி ஒரு ஊர் சிச்சுவேஷன். நான் வந்து ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நிலைமையை பேசுகிறேன். ஓகே. அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா படிக்கலை, அப்பா படிக்கலை. அப்பா நான் 50 நாள் பிறந்து 50 நாள் 2 மாதம் இருக்கும்போதே அப்பா இறந்து போயிட்டாங்க. அம்மாவுக்கு ஒரு வருஷம் 10 மாதம் மேரேஜ் தான். ஹஸ்பண்ட் பாஸ்டவே. ஓகே. ஸோ அம்மாவுடைய ட்ரீமை வந்து என் பையனை நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்யூஷனோட. ஆனால் படிக்கல. அப்பா அம்மா போனதில்லை ஸ்கூலுக்கே. அப்பா ஸ்கூலுக்கு போனதில்லை, அம்மா ஸ்கூலுக்கு போனதில்லை. படிக்கலை, ஓகே, எழுத தெரியாது. ஆனால் அம்மாவுக்கு இன்ட்யூஷன் ஸ்மார்ட்னஸ் ஜாஸ்தி. என் பையனை நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிறத. அப்பா 50 நாள்ல இறந்துட்டாங்க. நீங்கள் பிறந்த 50 நாளில் அப்பா இறந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா தான் அம்மா தான் ஃபுல்லாக வளர்த்துருக்காங்க. ஒரே பையன், வேறு யாரும் கிடையாது. அம்மாவுடைய கஷ்டப்பட்டு லேபர் ஒர்க் பண்ணி என்னை வளர்த்தாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து ஸ்கூலிங்க்கு அப்புறமாவும் அடுத்தடுத்து படிக்க வைக்கிறதுக்கான ஒரு கனவு இருந்துச்சா? கனவு. நான் வந்து கொஞ்சம் நல்லா படிக்கணும்னு வச்சுக்கிங்களேன். நல்லா படித்ததுனால அப்படியே அவங்க சரி படிக்கட்டும், பையன் படிக்கட்டும் அப்படின்ட்டு. அம்மா நினச்சிருந்தா அம்மா மட்டும் அந்த மாதிரி லேபர் ஒர்க்கில் பண்ணி வீட்டை காப்பாற்றுறதுக்கு பதிலாக என்னையும் ஃபுல்லாக ஒர்க் பண்ண வச்சு பள்ளிக்கூடத்துக்கே போகாமல் பண்ணியிருந்துருக்கலாம். அதுதான் இன்ட்யூஷன், அதுதான் ஒரு சாக்ரிஃபைஸ். தன்னுடைய இதை பார்க்காம பிள்ளைய வளர்த்து பிள்ளைய படிக்கணுன்ட்டு. ஸோ 11th முடிச்சு அதுக்கப்புறம் பியூசி, அப்புறம் நீங்கள் வந்து காலேஜ் வந்து பிஎஸ்சி டிகிரி கெமிஸ்ட்ரி எடுக்கிறீங்க இல்லையா? இல்லை, அந்த காலத்தில் வந்து +2 கிடையாது. ஓகே. 11 வரைக்கும் தான் ஸ்கூலு. 11க்கு தான் அந்த SSLCன்னு பேர் இருக்குது, செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட், SSLC. அதை முடிச்சுட்டு அந்த மார்க்கை வச்சு அதுக்கு பிறகு 1 இயர் பியூசி, ப்ரீ யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்னு பேர். அதுதான் நான் படிக்கும்போது. அது வந்து காலேஜில் இருக்கும். இப்போ அது +2 ஸ்கூல்லே இருக்குது. அந்த பியூசி 1 வருஷம் படிக்கணும். அந்த 1 வருஷம் காலேஜில் என்ன படிக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டை வச்சு நீங்கள் MBBSக்கு போகிறீங்களா, இல்லை இன்ஜினியரிங் போகிறீங்களா, இல்லை சயின்ஸே படிக்க போகிறீங்களான்னு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து இன்ஜினியரிங்கு அப்ளை பண்ண முடியாது. மேத்மெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம், MBBSக்கு அப்ளை பண்ண முடியாது. அந்த மாதிரி இது. நான் படித்தது வந்து மேத்மெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. நான் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணியிருக்கலாம். எனக்கு இன்ஜினியரிங் அப்ளை பண்ணணும்னு கூட தெரியாது. ஓகே. நான் அப்ளையே பண்ணலை. அவ்வளோதான் எக்ஸ்போஷர் இருந்தது. அவ்வளோதான் எக்ஸ்போஷர். நான் பண்ணியிருந்தேன், எனக்கு இன்ஜினியரிங் காலேஜில் கிடச்சிருக்கும். தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜ்லையோ ஏதோ ஒரு கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ்லையோ எங்கேயோ கிடச்சிருக்கும். நான் போய் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம். நான் அப்ளையும் பண்ணலை, நல்ல மார்க்கு. அப்புறம் அங்கேயே பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ணேன். அந்த கெமிஸ்ட்ரி ஏன் சூஸ் பண்ணீங்க? ஏதோ ஒரு டிகிரி. நான் ஹைஸ்கூலில் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் ஒரு எலக்டிவ் எடுக்கணும்.
ஓகே. 10, 11ல் 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸில். அப்போ எனக்கு நான் சீனியர்கிட்ட கேட்கும்போது எந்தெந்த சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் எடுக்கலாமா, கெமிஸ்ட்ரி எடுக்கலாமா, மேத்மெட்டிக்ஸ் எடுக்கலாமா அப்படின்ட்டு. அப்போ அவங்க கெமிஸ்ட்ரினா என்னது, 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது நமக்கு ஃபிசிக்ஸ்னால் ரொம்ப டீட்டெயிலாக தெரியாது, என்னத்தை ரொம்ப படிப்போம்னு. கெமிஸ்ட்ரினா ரொம்ப தெரியாது, வீட்டில் பேக்ரவுண்டு கிடையாது யாரும் சொல்கிறதுக்கு. சீனியர்கிட்ட சொல்லும்போது கெமிஸ்ட்ரினா இப்படி இது ஒரு கெமிக்கல் இது ஒரு கெமிக்கல் ரெண்டும் கம்பைன் பண்ணுது, இது வரும் காம்பவுண்ட்லாம் வரும் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி தெரிஞ்சுது. அதனால நான் ஹை ஸ்கூலில் கெமிஸ்ட்ரி எலெக்டிவ் எடுத்தேன். எலெக்டிவ் வந்து கெமிஸ்ட்ரி எடுத்துருக்கேன். நிறைய பேர் மேத்மெட்டிக்ஸ் எடுப்பாங்க, இன்ஜினியரிங் போகிறவங்க. நான் அதை எடுக்கலை, கெமிஸ்ட்ரி எடுத்தேன். காலேஜுக்கு போனோடனே கெமிஸ்ட்ரி மேத்து ஃபிசிக்ஸ் அந்த பிரான்ச்சு. ஸோ அதனால் கெமிஸ்ட்ரியில் அப்படியே ஆர்வம் வந்துடுச்சு. கெமிஸ்ட்ரியில் ஆர்வம் வந்து கெமிஸ்ட்ரி படித்து கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி, கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி, விஓசி காலேஜ். உங்கள் காலத்தில் வந்து யூஜி முடித்தாலே ஒரு வேலை கிடச்சிருக்கும் பெருமளவுக்கு. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறது இந்த மாதிரி தானே இருந்திருப்பாங்க. நானும் அப்ளை பண்ணேன். ஓகே. அண்டர் கிராஜுவேட் முடிச்சுட்டு ஐ அப்ளைட் ஃபார் எல்ஐசி இன் சென்னை. ஓகே. பிகாஸ் டீச்சர் நீ அப்ளை பண்ணு உனக்கு கிடைக்கலான்ட்டு எனக்கு ஜாப் கொடுக்கல. அதுக்கு பிறகு எம்எஸ்சி முடிச்சுட்டு 2 காலேஜில் லெக்சரருக்கு அப்ளை பண்ணேன். 2 காலேஜில் எனக்கு ஜாப் கொடுக்கல. ஓகே. அதுக்கு பிறகு பாம்பே பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டருக்கு 2 தடவை இன்டர்வியூ போயிருக்கேன். பிஎஸ்சி முடிச்சவரை போயிருக்கேன், ஐ திங்க் பிஹெச்டி முடிச்சவரை போயிருக்கேன். 2 தடவையும் ஜாப் கொடுக்கல. கல்பாக்கத்தில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், அங்கேயும் ஜாப் கொடுக்கல. அதாவது தலையில் எப்படி என்னென்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு என்னென்ன அப்போதைக்கு நல்லா நடக்காத மாதிரி எனக்கு தோணினாலும் ஃபைனலாக நல்லதே நடந்திருக்கு. அதை நினச்சி பார்க்கும்போது எல்லாம் நல்லதுக்கே நடந்து. இது வரைக்குமான ஜேர்னி திரும்பி பார்க்கும்போது எல்லாம் சரியாக தான் இருந்திருக்குது. அப்படி எனக்கு அதெல்லாம் நல்லா அதெல்லாம் நடந்ததுனால தான் இன்னைக்கு இந்த நிலைமையில் நான் இருக்கேன். ஓகே. இல்லைன்னா நான் இருக்க இடமே எப்படி ஐஐடி மெட்ராஸ்க்கு வரீங்க பிஹெச்டி? ஏன்னா இப்போ உங்கள் காலத்தில் இப்போது அட்மிஷன்ஸ்க்கான ப்ராசஸ் என்னவாக இருந்தது, அல்லது நீங்கள் அப்ளை பண்ணி வந்துட்டீங்களா? அப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கிடையாது. ஓகே. நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு பிஹெச்டி எடுத்தாங்கன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. நான் மதுரை யூனிவர்சிட்டி அப்போ வந்து மதுரை யூனிவர்சிட்டியில் தானே பிஹெச்டி பண்ணேன். சாரி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணேன். விஓ சிதம்பரம் காலேஜ் தூத்துக்குடியில் பண்ணேன். அது மதுரை யூனிவர்சிட்டியினுடைய காலேஜ், அஃபிலியேட்டட் காலேஜ். நான் வந்து யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் ரேங்க் கெமிஸ்ட்ரியில். ஐ காட் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் ரேங்க். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் ரேங்க் இருந்தனால எங்கே வேணாலும் பிஹெச்டி போட்டால் கிடச்சிருக்கணும். ஆனால் நான் ரெகுலர் அட்மிஷனுக்கு பிஹெச்டிக்கு போடலை. நான் லெக்சரர் வேலை தேடிட்டு இருக்கேன். வேலை கொடுக்கல. அதனால் லேட்டராக மெட்டீரியல்ஸ் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு ஐஐடி மெட்ராஸில் ஒன்று க்ரியேட் பண்ணாங்க. அதில் லேட்டராக அட்மிஷனுக்கு கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. அதனால் லேட்டராக அப்ளை பண்ணும்போது எனக்கு பிஹெச்டி அட்மிட் பண்ணாங்க. நான் அங்கே போய் பிஹெச்டி பண்ணேன். ஆக்சுவலாக நீங்கள் பிஹெச்டி ஐஐடியில் பிஹெச்டி பண்ணணுன்ற ஒரு பெரிய ஆம்பிஷன் அப்படிலாம் இல்லை. வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து இதுதான் பண்ணணும், இப்படி தான் போகணுங்கிறதுக்கு கைடன்ஸும் கிடையாது. எனக்கும் இப்படி தான் போகணும், இதை தான் படிக்கணும் அப்படின்னு தான் நான் பியூசி படிக்கும்போது இன்ஜினியரிங் அப்ளை பண்ணியிருப்பேனே. பண்ணலை. இல்லை அதுக்கான மார்க்ஸும் இருந்தது. மார்க் இருந்து இல்லாட்டி எனக்கு அட்மிஷனே கிடையாது. கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் 3லேயுமே நல்ல மார்க் வச்சுருந்தீங்க, ஆனால் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணல. அந்த மணப்பாட்டி ஸ்கூலில் படிக்கும்போது எஸ்எஸ்எல்சிலேயே நான் தான் ஃபஸ்ட்டு. ஓகே. அந்த எஸ்எஸ்எல்சி முடிச்ச உடனே காலேஜ் போகிறதுக்கு ஐடியாவே கிடையாது. ஓகே. அம்மா ஊரில் சரி நம்ம இந்த வில்லேஜில் ஒரு சின்ன பெட்டி கடை வச்சுட்டு ஊரில் இருப்பது அப்படின்னு தான் பேச்சு. நான் காலேஜுக்கே அப்ளை பண்ணல. அந்த மணப்பாட்டு ஸ்கூலில் ஒரு டீச்சர் வந்து, உங்கள் கம்யூனிட்டியில் இந்த பையன் காலேஜுக்கு போகாட்ட வேறு யாரும் படிக்க மாட்டாங்க, நீங்கள் காலேஜுக்கு அனுப்புங்கன்னு அந்த டீச்சர் வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னார். யார் அந்த டீச்சர் பேர் சொல்லுங்கள்? அவர் பேர் வந்து சுந்தரராஜன். ஓகே. அவர் ஊர் தூத்துக்குடி. அவர் என்ன டீச் பண்ணார்? அவர் வந்து எனக்கு இங்கிலீஷ் டீச் பண்ணார். ஓகே. அந்த மணப்பாட்டு ஸ்கூலில். அவர் சொன்னதுனால அப்போ அம்மா வந்து அவர்கிட்ட, எனக்கு காலேஜ்லாம் தெரியாதுயா, எனக்கு எங்கே கூட்டிகிட்டு போகணுன்னு தெரியாது அப்படின்னு. எனக்கும் சரியாக தெரியாது. அப்போ நீங்கள் கூட்டிகிட்டு போங்களா அப்படின்னாங்க. ஸோ காலையில் 5 மணிக்கு பஸ்ஸு மணப்பாட்டிலேருந்து திருநெல்வேலிக்கு. அம்மா, நான், அந்த டீச்சர் 3 வரும் ஜான்ஸ் காலேஜுக்கு போகணும். அன்னைக்கு தான் சுந்தரராஜன் சார் வர்றாரு, கூட வர்றாரு, என்னை கூப்பிட்டு போகிறாரு. இல்லாட்டி காலேஜுக்கே போயிருக்க மாட்டேன். ஓகே. அங்கே போனால் அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டே காலேஜ் ஆரம்பிச்சிடுச்சு. ஏற்கனவே ஜான்ஸ் காலேஜ் அந்த வருஷத்துக்கு அதான் ஃபஸ்ட்டு டே பாளையங்கோட்டையில். அப்போ அங்கே தங்கசாமி பிரின்ஸிபல். நாங்கள் 3 வரும் தங்கசாமி அந்த பிரின்ஸிபல் ஆஃபீஸுக்கு போனோம். போயிட்டு அட்மிஷன் கேட்டாங்க. எனக்கு அட்மிஷன் கொடுத்துருக்க வேண்டியது இல்லை.
ஏற்கனவே காலேஜ் ஃபஸ்ட் டே ஆரம்பிச்சிடுச்சு, அட்மிஷன்லாம் முடிச்சாச்சு. என்ன இன்ட்யூஷனோ என்னென்ன நடக்கணுமோ அதான் நடக்கணும். நான் வந்து அவர்கிட்ட என்ன கேட்டேன்னா, எனக்கு பயாலஜி, பாட்டனி ஆர் ஜுவாலஜி ஒன்று, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொடுங்க அப்படின்னு தான் நான் கேட்டேன். ஏன்னா நான் ஹை ஸ்கூலில் கெமிஸ்ட்ரி எலக்டிவ். அவருக்கு மண்டையில் என்ன தோணுச்சோ, இல்லை மேத்மெட்டிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் இடம் இருந்துச்சு என்னமோ, நீ உன்னை மேத்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த பிரான்ச்சில் போடுற அந்த குரூப்பை நீ எடுத்துக்கோ அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் மேத் எலக்டிவே எடுக்கல ஹை ஸ்கூலில், அதனால் எனக்கு அதை தான் கொடுங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் பியூசி சொல்கிறீங்க, பியூசி அட்மிஷனில். அப்போ அவருக்கு சொல்கிறாரு, இல்லை நீ நல்லா சரியாக தான் படிப்ப, இதே எடுத்துக்க அப்படின்ட்டாரு. எனக்கு கொஞ்சம் பயம்தான். ஆனாலும் படித்து பியூசியில் 3 D+. ஓகே, D+னா 85லேருந்து 99 வரைக்கும் இருக்கிறது ஹையஸ்ட். அப்போ எல்லாரும் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணியிருக்காங்க, இல்லை MBBSக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. நான் எங்கேயுமே அப்ளை பண்ணல. ஸோ கொஞ்சம் ஸ்டூடெண்ட்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, இந்த பையனை பாரு 3 D+ வாங்கியிருக்காங்க, எங்கள் இன்ஜினியரிங்கு அப்ளை பண்ணலன்னு. அது மாதிரி ஒரு அவேர்னஸே கிடையாது. இது படித்தா பியூசி படித்தா இன்ஜினியரிங் பண்ணும் போகலாம், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அல்லது அப்படின்னே தெரியாது. ஓகே, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்க இல்லையா, எப்படி என்ன பண்ணணும்னு ஒரு நினச்சி பார்த்தீங்களா? எப்போவுமே நினச்சே பார்க்கல. அதை தான் தானாக எப்படி நடந்ததோ அது போக்கிலே விட்டு யாரோ ஒரு கைடிங் ஃபோர்ஸ் இருந்திருக்காங்க. இப்போ சுந்தரராஜன் சார் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, இல்லைன்னா ப்ரொஃபஸர் குட்எனஃப் இருக்காரு. எஸ், உங்களுக்கு வந்து இனவே அது ஒரு பிளஸ்ட் லைஃப் இல்லை? கரெக்ட். நான் ஒர்க் பண்ணவங்க, என்னை பார்த்தவங்க இருந்தவங்களுக்கு, அவங்களுக்கு அம்மாவில் இருந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் இருந்திருக்கு. 3 பீப்புள் இன்ட்யூஷன். அம்மா, அந்த ஹை ஸ்கூல் டீச்சர் சுந்தரராஜன், குட் இனஃப்ட ஒர்க் பண்ண அவர். யூஎஸில் 5 வருஷம் போஸ்ட் டாக் பண்ணிவிட்டு அவர்கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு AT&Tன்னு ஒரு கம்பெனியில் வேலை கொடுத்தாங்க. சரி, நான் அந்த யூனிவர்சிட்டியை விட்டு, அது ஒரு டெலிகாம் கம்பெனி, AT&T பெரிய கம்பெனி. ஆமாம், அங்கே போகிறதுக்கு ரெடியாக இருந்தேன். அந்த குட் இனஃப் வந்து, நீ வந்து இங்கிலீஷில் யூ ஆர் நாட் அன் இண்டஸ்ட்ரி காய் அப்படின்னா, நீ கம்பெனி காய் இல்லை, உனக்கு நாங்கள் ஃபேக்கல்ட்டி ப்ரொஃபஸர் பொசிஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நீங்கள் இருப்பியா அப்படின்னு கேட்டார். நாங்கள் இருப்பேன், எனக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும், இந்தியாவில் 4 வருஷம் டீச் பண்ணேன், டீச்சிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். அங்கே என்னை இன்டர்வியூ பண்ணாங்க, அங்கே ஜாப் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு ஜாப் கொடுக்கக்கூடாது, இன்ப்ரீடிங் நாட் அலவுட். அப்படின்னா யார் அங்கே PhD பண்ணியிருக்காங்களோ, யார் அங்கே போஸ்ட் டாக் பண்ணியிருக்காங்களோ அவங்கள அந்த யூனிவர்சிட்டி ஹையர் பண்ணக்கூடாது. ஸோ அவங்களுக்கு அது ஒரு கேம்பிளிங். நான் யூஎஸ்லேயே படிக்கலை, இது ஒரு டாப் 10 இன்ஜினியரிங் ஸ்கூல் யூஎஸில், ஃபேமஸ் ஸ்கூலு. அங்கே நான் திடீர்னு போய் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணணும். நானும் கேம்பிள் பண்ணுறேன். அந்த கம்பெனியில் சம்பளம் கூட கொடுத்தாங்க, யூனிவர்சிட்டியில் சம்பளம் குறை. AT&Tல உங்களோட சேலரி எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க? அப்போ அந்நேரத்துக்கு எனக்கு ஏற்கனவே 70,000 கொடுத்தாங்க பெர் இயர். ஓகே. யூனிவர்சிட்டியில் 45,000 பெர் இயர் தான். ஓகே. அந்த கம்பெனியில் ஜாப் கொடுத்த ஆள் என்னைய, நீ இந்தியன், உனக்கு டென்யூர்லாம் கிடக்கிறது கார்டு, நீ எப்படி ப்ரொஃபஸராக இருந்து டென்யூர் வாங்க போகிற? டென்யூர்னால் அங்கே யூஎஸில் வந்து முதல்ல ஜாயின் பண்ணுவீங்க, 5 வருஷத்தில் நீங்கள் குட்டுன்னு ப்ரூவ் பண்ணணும். பண்ணால் தான் லைஃபுக்கு ஜாபு, டென்யூர்னு பேர். அது உனக்கு எப்படி ஃபண்டிங் கிடைக்கும்? நீ இந்தியாவிலேருந்து வந்திருக்க, உனக்கு எப்படி ஃபண்டிங் கிடைக்கும்? நீ ஒரு பெரிய தப்பு பண்ணுற, நாங்கள் வரமாட்டேன்னு சொன்னதுனால AT&Tக்கு. ஓகே. அப்படின்னு சொன்னாலும் நான் பொதுவாக கொஞ்சம் பயந்த சுவாபந்தான். அந்நேரத்துக்கு அந்த மாதிரி பயப்படவே இல்லை. சரி, மண்டையில் என்ன இருந்ததுன்னா, இந்த ஜாப் பண்ணுவோம், டென்யூர் கொடுக்கலன்னா ஃபார்ம் ஒர்க் எப்படி பண்ணணும்னு தெரியும் ஊரில், நான் போய் பண்ணிக்கிடுவேன் அப்படிங்கிற மண்டையில். நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போதே அம்மாவோட வேலைக்கும் போயிட்டு இருந்தீங்க இல்லையா? ஓகே. ஐ நோ. கிராமத்தில் படிக்காதவங்க என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுவாங்களோ அத்தனை வேலையும் நான் SLC முடிக்கிற வரைக்கும், PUCக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த வேலை ஃபுல்லாக நான் பண்ணியிருக்கேன். $70,000 பெர் இயர் அப்படின்னு ஒரு சேலரி கொடுக்குறப்ப கிட்டத்தட்ட அதில் பாதி அல்லது கொஞ்சம் 40% கம்மி. அது ஒத்துக்கிட்டு போனதுக்கு என்ன ரீசன்? அப்போ பணம் தான் முக்கியம்னு நினைக்கல, ஏழை தான் ரொம்ப. ஆமாம், ஏன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட்டே பெருசாக இல்லை. ஆனால் அப்போ வந்து நான் பணத்துக்கு முக்கியம் கொடுக்கல. சரி, அந்த மென்டாலிட்டி அது மாதிரி. ஓகே. டீச்சிங்கில் ரொம்ப பற்றுதல், டீச்சிங்கில் ரொம்ப மகிழ்ச்சி, அதனால அது டெம்ப்ட்னு வச்சுங்க. இன்னொன்று, அந்த ஜாபுக்கு போயிருந்தால் அது அந்நேரத்துக்கு அது ரொம்ப சேஃபு. டென்யூர் கிடைக்கலன்னா 5 வருஷத்தில் வேலை இல்லையே. கரெக்ட். இந்தியாவுக்கு போகிறோன்னா இல்லை வேறு என்ன வேலை பார்ப்போனா தெரியாது. ஓகே. அது எனக்கு ஒரு தான் சொன்னல கேம்பிளிங்ன்ட்டு. கரெக்ட்.
ஸோ யுனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸஸில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணுறீங்க. ஜாயின் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் 91 ஜாயின் பண்ணிவிட்டு 96 ஐ பிகேம் அசோசியேட் ப்ரொஃபஸர். அதுக்கப்புறம் 4 இயர்ஸ் கழித்து ஏர்லியராகவே என்னை ப்ரொமோட் பண்ணிட்டாங்க ஃபுல் ப்ரொஃபஸர். ஓகே. 2000 ஃபுல் ப்ரொஃபஸர் ஆன பிறகு 2011 ஐ பிகேம் அந்த ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு டெக்ஸஸ் மெட்டீரியல்ஸ் இன்ஸ்டிடியூட்டுக்கு டைரக்டர் ஆகினேன். ஓகே. அது 2011 இருந்து 2022 வரைக்கும் அதில் டைரக்டராக இருந்தேன். 11 வருஷம் பண்ணிவிட்டு அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாப், ரீசர்ச்சும் பண்ணணும். ஓகே. அதில் நிறைய மெட்டீரியல்ஸை கேரக்டரைஸ் பண்ணுறது, இந்த மெட்டீரியலில் என்ன டீச்சிங் கம் ரிசர்ச் ரெண்டுமே பண்ணணும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாபும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாபும் இருக்குது. அந்த டைரக்டர் வந்து டைரக்டர் ஆகும்போது நேச்சுரலி நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன், அதில் ஸ்டாஃப் இருப்பாங்க, யூ ஹவ் டு மேனேஜ் தம். நிறைய எக்யூப்மெண்ட், இந்த மெட்டீரியல்ஸ்க்கு ரீசர்ச் பண்ணுறதுக்கு இருக்கும், அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஐ ஆம் தி டிரெக்டர். ஸோ அதையும் பண்ணணும், ரீசர்ச்சும் பண்ணணும். மோஸ்ட்லி அப்படி வரும்போது ரீசர்ச்சை குறைச்சிக்கிடுவாங்க. நானும் கொஞ்சம் பயந்தேன் ரீசர்ச்சு குறையுமோன்னு. ஆனால் என் ரீசர்ச்சு குறையவே இல்லை. ரீசர்ச் எதுவும் தடுமாடமே இல்லை. அதுக்கு முன்னே எப்படி பண்ணணும் அதே மாதிரி தான் இருந்து அந்த டைரக்டர் ஜாபை விட்டு இப்போ இறங்கி 2022 இறங்கினாலும் இப்போவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே. அது அந்த ரீசர்ச் மேலே புதுசாக பண்ணணும், ஸ்டூடெண்ட்டு கூட ஒர்க் பண்ணணும், பிஹெச்டி பண்ணுற ஸ்டூடெண்ட்டை ஒர்க் பண்ணணும். அவங்க என்னுடைய நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 80 பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் 83 இது வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்னுடைய குரூப்பில் இப்போ 22 பேர் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் அது 100க்கு மேலே போயிடும். இவங்க எல்லாமே கெமிஸ்ட்ரி பேக்ரவுண்டா? பிஹெச்டி நான் வந்து இப்போ ஒர்க் பண்ணுறது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஐ ஹவ் ஆல் மை டிகிரிஸ் இன் கெமிஸ்ட்ரி, பட் தி ஒர்க் நான் பண்ணுறது வந்து அப்ளைடு கெமிஸ்ட்ரி. ஓகே. நான் பண்ணுற மெட்டீரியல்ஸ் கெமிஸ்ட்ரி பண்ணாலும் அதை அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம், எனர்ஜி அப்ளிகேஷனுக்கு. ஸோ இட் ஃபிட்ஸ் இன்ஜினியரிங்கில் அது நல்லா ஃபிட் ஆகுது. அதனால் தெர் இஸ் நோ ப்ராப்ளம். ரைட். ஐ ஆம் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ப்ரொடக்டிவ் ஃபேக்கல்ட்டி. அதாவது ரொம்ப ரீசர்ச் பண்ணி நிறைய பப்ளிஷ் பண்ணுறது. ஒரு நீங்கள் மோர் தென் 1000 பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணிருப்பீங்க. நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தாலே தெரியும். என் பேரை போட்டால் 1060 ஜேர்னல் ஆர்டிகிள்ஸ் இதுவரை பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஓகே. இன்னும் பப்ளிஷ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு வருஷத்துக்கு 30, 40, 50 ஆர்டிகிள் பப்ளிஷ் பண்ணுவோம். எங்கே நேரம் கிடைக்குது இவ்வளோ? ஏன்னா நீங்கள் ஒரு பேப்பர் வந்து இன்டர்நேஷ்னல் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணணும்னா அப்படி கிட்டத்தட்ட ரிசர்ச் பேப்பர் மாதிரி. அது ரிசர்ச் பேப்பர் தான் அது. அதெல்லாம் ஹை எண்ட் ஜேர்னல்ஸ், ஹை இம்பேக்ட் ஜேர்னல், ஃபேமஸ் ஜேர்னல், ஃபீல்ட்லேயே ரொம்ப ஹையாக இருக்கிற ஜேர்னல். அதில் எப்படி பண்ணுறதுனா என்னுடைய ஒரு முக்கியமான இது வந்துன்னா ஐ எம் வெரி ஆர்கனைஸ்ட். அதனால் குரூப்பில் ஒரு டிசிப்ளினாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். குரூப் டைனமிக்ஸ். புதுசாக ஸ்டூடெண்ட் வந்தாலும் என் குரூப்புக்கு இந்த குரூப்பு எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி நம்ம வேலையை எப்படி பண்ணணும் அப்படின்னு தேடுவ நல்லா பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன். எனக்கு அந்த பேப்பரை அவங்க தான் எழுதுவாங்க. முதல்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கும்போது நான் டேட்டா வாங்கிட்டு நான் எழுதியிருக்கேன். அப்போ 5 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, அப்போ நான் பண்ணலாம். இப்போ 25-30 பேர் ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா எப்படி யாருக்கு உட்காந்து யாருக்கு எழுத முடியும்? ஸோ ஸ்டூடெண்ட்டுக்காக ரீசர்ச் பண்ணணும், அவங்க பண்ண டேட்டா வச்சு பேப்பர் எழுதணும், எழுதி எனக்கு அனுப்பணும், நான் கரெக்ட் பண்ணி அனுப்புனா திருப்பி அவங்க கரெக்ட் பண்ணணும், இல்லை நான் எடிட் பண்ணி திருப்பி கொடுத்தா திருப்பி அவங்க பார்த்து எல்லாம் சரின்ட்டு பேசணும். ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்டு என்னுடைய குரூப் டைனமிக்ஸ்னால் எனக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்க குரூப்புக்குள்ளே அவங்களுக்குள்ளே சர்க்குலேட் பண்ணுவாங்க. அது யாருக்கு என் குரூப்புக்குள்ளே சர்க்குலேட் பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியாது. ஓகே. சொல்லணும்னு அவசியம் இல்லை, கேட்டால் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டைனமிக்ஸ். ஸோ குரூப் வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால இட் ஒர்க்ஸ் வெரி வெல். உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி அமெரிக்கன்ஸா இல்லை எல்லாருமே வராங்களா? எல்லா நாட்டிலேருந்தும் வருவாங்க. என் குரூப் வந்து ரொம்ப ஒரு வெரி ஹெட்ரோஜினியஸ் மிக்ஸ்டு குரூப். ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, சைனாவிலேருந்து இருப்பாங்க, கொரியாவிலேருந்து இருப்பாங்க, இந்தியாவிலேருந்து இருப்பாங்க, நிறைய அமெரிக்கன்ஸும் இருப்பாங்க. இது ஒரு மல்டி கல்ச்சுரல் மாதிரி. ஓகே. அப்புறம் பிஹெச்டி பண்ணுறவங்க ஒரு டிசிப்ளின்லேருந்து வர்றவங்க இல்லை. பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு பேக்ரவுண்டு. அதனால் அவங்களுக்குள்ளே ஒருத்தர் லேர்ன் பண்ணுவாங்க. ஓகே. அவங்க எல்லாம் பேச்சுலர்ஸ் வேறு மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ ஒரு ஹெட்ரோஜினியஸ் குரூப். இப்போ நீங்கள் முதல்ல டீச் பண்ண தொடங்கும் போதோ அல்லது ஆக்ஸ்ஃபோர்டு நீங்கள் போகிறீங்க இல்லையா, இங்கேருந்து போகும்போதோ லாங்குவேஜ் ஒரு இஷ்யூவாக உங்களுக்கு இல்லையா, அல்லது அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருந்ததா?
நான் வந்து ஐஐடி மெட்ராஸில் பிஹெச்டி பண்ணேன், எஸ். ஐஐசி பெங்களூரில் இருந்தேன். ஸோ லாங்குவேஜ் வாஸ் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. ஆனால் அங்கே இந்தியாவில் பிஹெச்டி பண்ணிவிட்டு டீச்சிங் ஜாபுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸஸ் அட் ஆஸ்டினில் ஹையர் பண்ணுறது ரொம்ப அதிசயம். பண்ண மாட்டாங்க. அங்கே மீதி இருக்க ப்ரொஃபஸர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பிஹெச்டி வந்து எம்ஐடியில் வாங்கியிருப்பாங்க, இல்லை ஸ்டான்ஃபோர்டில் வாங்கியிருப்பாங்க, கால்டெக்கில் வாங்கியிருப்பாங்க, பெர்க்லியில் வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸஸ் அட் ஆஸ்டினோட அகட் ஆஃப் இருக்கிற ஸ்கூலு. அந்த மாதிரி ஸ்கூலில் பிஹெச்டி வாங்கினவங்க. நான் வந்து இந்தியாவில் பிஹெச்டி ஜாபே நடத்தி பார்த்தா கொடுத்துருக்கக்கூடாது. ஓகே. பிகாஸ் நான் பண்ண ரீசர்ச்சு ஒரு பெரிய ப்ரொஃபஸர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ தே டுக் அ சான்ஸ். நானும் அது எனக்கு ஒரு ஒரு இது கிடச்சிருக்கு. அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான். ஓகே. அந்த டைம்லேயே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் வந்து பிஹெச்டி 80ல் சப்மிட் பண்ணிட்டேன் தீசிஸு. ஓகே. 81ல் அந்த மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி போஸ்ட் கிராஜுவேட் சென்டர் பாளையங்கோட்டையில் திருநெல்வேலியில் இருந்து அங்கே ஒர்க் பண்ணேன். 82ல் மேரேஜ், 1 இயர் கழிச்சு மேரேஜ். 83ல் என் டாக்டர் பிறந்தா. 85ல் நான் ஆக்ஸ்ஃபோர்டுக்கு போயிட்டேன். 86க்கு யூஎஸ்க்கு போனேன் ஆக்ஸ்ஃபோர்ட்லேருந்து. 86க்கு அந்த வருஷத்தில் என்னுடைய பொண்ணும் மனைவியும் யூஎஸில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. என்னுடைய பையன் வந்து 1988ல் பிறந்தான். இதுக்கு இடையில் இப்போ நீங்கள் பாளையங்கோட்டையில் டீச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எஸ். கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு குழந்தை பிறந்தாச்சு. பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நமக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு, நம்ம ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவோ அந்த இடத்துல இல்லைனா ஒரு லெக்சரராகவோ இருப்பீங்க இல்லையா, லெக்சராக இருந்திருக்கீங்க. ஒரு லைஃப் செட்டில்ட் இல்லைனா இங்கேயே ஊருக்குள்ளே இருக்கலாம் அப்படி தானே யோசிச்சிருப்பாங்க. அதை தாண்டி யோசிச்சிங்களா நீங்கள்? நீங்கள் சொல்கிறது 100% சரி, கரெக்டு, 100%. அப்படி தான் பொதுவாக மென்டாலிட்டி இருக்கும். எனக்கு பிஹெச்டி பண்ணால் ஐஐடி இல்லை இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் பிஹெச்டி பண்ணால் ஜெனரலாக அவங்கெல்லாம் போஸ்டாக தான் யூஎஸ்க்கு போவாங்க. எனக்கும் அப்படி ஒரு சான்ஸ் கிடச்சிது பிஹெச்டி முடித்த உடனே. ஆனால் ஒரு இடையூறுனால போகலை. நான் 4 வருஷம் டீச் பண்ணாலும் அந்த மாதிரி போய் பண்ணணுன்னு ஒரு ஆர்வம் மண்டையில். ஓகே. அப்புறம் ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது ரீசர்ச் பண்ணணும், அந்த ரீசர்ச்சில் ஒரு ஆர்வம், அதில் ஒரு மகிழ்ச்சி. இல்லை நீங்கள் டீச் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஆக்ஸ்ஃபோர்ட் எப்போ கிடைக்குது? அப்போ அந்த 1 இயர் எப்படி அந்த கேப் கிடைக்குது? 81ல் டீச்சிங் ஆரம்பித்தேன். 4 வருஷம் டீச் பண்ணியிருக்கேன். 85ல் 1985ல் அப்ளை பண்ணேன், போஸ்டாக கொடுத்தாங்க. ஓகே. 85ல் 4 வருஷம் கழித்து டீச் பண்ணிவிட்டு 4 வருஷம் கழித்து ஆக்ஸ்ஃபோர்ட் போனேன். ஓகே. அந்த டீச் பண்ணும்போது நான் வந்து என்னுடைய கேரியர் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சில சமயம் நினச்சி பார்த்துருப்பேன். ஆனால் அந்த டீச்சிங்கில் உள்ள ஆர்வத்துலேயும் நிறையா டீச்சிங்குள்ள நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுலேயும் நிறைய புக்கை பார்த்துட்டு அப்படி தான் நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணேன். புக்கு தூக்கிட்டு போய்ட்டுலாம் டீச் பண்ண மாட்டேன். நானே ஒரு 10 புக்கை போட்டு உட்காந்து எல்லா நோட்ஸையும் எழுதுவேன். என்னுடைய ஆஃபீஸில் யூஎஸில் நிறைய பேப்பர் காப்பி பண்ணி 86லேருந்து காப்பி பண்ணி வச்ச பேப்பர்லாம் நிறைய ஃபோல்டராக இருந்து எல்லாத்தையும் எடுத்து எரிஞ்சிட்டேன். நீங்கள் யூஎஸ்க்கு வந்தீங்கன்னா என் ஆஃபீஸ்க்கு வாங்க. இந்த மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் 4 வருஷம் வேலை பார்க்கும்போது நோட்ஸ் எழுதியிருப்பேன் இல்லையா, அந்த பேப்பர்லாம் அங்கே இப்படி கிளியர் மாதிரி இருக்குது. அதை மட்டும் என் ஆஃபீஸில் இன்னும் ட்ராயருக்குள்ளே வச்சுருக்கேன். ஒரு பேப்பர் கூட போடலை. அதை நான் யூஸ் பண்ணுறதும் இல்லை. எப்படி கஷ்டப்பட்டு எப்படி டீச் பண்ணணுங்கிற ஒரு சென்டிமெண்ட்டுனால அதை உள்ளே வச்சுருக்கேன். அப்படி உட்காந்து எழுதி நோட்ஸ் எழுதி டீச் பண்ணி அப்போ அதை டீச்சிங்கு மட்டும்தான் யூஸ் பண்ணேன். அந்த டீச்சிங் நான் பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஒரு அளவுக்கு தான் நீங்கள் வந்து கற்றுக்கிடுவீங்க, லேர்ன் பண்ணுவீங்க. நீங்கள் டீச் பண்ணும்போது நீங்கள் இன்னும் நிறையா கற்றுக்கிடுவீங்க. ஓகே. நீங்கள் டீச் பண்ணும்போது நீங்கள் போய் கிளாஸில் போய் ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ணணும். ஸ்டூடெண்ட்டு கேள்வி கேட்டால் நீங்கள் ஆன்சர் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணணும். ஸோ ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் கேட்டகரி. அது நீங்கள் டீச்சராக இருக்கும்போது இன்னொரு கைண்ட் ஆஃப் கேட்டகரி. நீங்கள் டீச்சராக இருந்தாலும் அப்பவும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஓகே. புக்கை பார்த்து என்ன பார்த்து என்ன கேள்வி வந்தால் ஆன்சர் பண்ணணும் இல்லையா. அதில் ஒரு செல்ஃப் லேர்னிங். அந்த 4 வருஷம் கேரியர் மோசமாயிட்டுன்னு நான் நினச்சா கூட அந்த 4 வருஷம் அந்த டீச்சிங்கை சீரியஸாக எடுத்து நான் பண்ணது, அந்த டீச்சிங்கில் நானாக செல்ஃபாக தனியாக நானே படித்து நானே கற்றுக்கொண்ட அந்த இதை இன்னமும் இன்னைக்கு வரைக்கும் என் ரீசர்ச்சுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். அதை வச்சே பேப்பர் எழுதிடுவேன். அதை வச்சே பேப்பர் அந்த நாலேஜ் கற்றுக்கிட்ட இதை வச்சே பேப்பர் எழுதுகிறேன். அதெல்லாம் நான் நினச்சி பார்த்தா ஒரு அதிசயம்.
ஸோ அந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்து தான் உங்களுக்கு நோபல் ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்கு. வருது இல்லையா? மைண்டில் ம். இந்த மாதிரி சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும். ம். அது டைரெக்டாக ஹெட்டில் அப்படி எப்பவுமே இருக்கிறன்னு சொல்ல முடியாது. ஓகே. அது உள்ளே இருக்குது. ரீசர்ச் பண்ணால் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கும். ம். அது அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கு, அது ஒரு ஆனந்தத்தை கொடுக்கு. ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய ஒரு இன்வென்ஷன்ங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு இதை கொடுக்குது. ஒரு அது அப்பேரண்டாக இட் இஸ் ஆல் தி டைம் அங்கே இருக்க மாதிரி இல்லை. ஓகே. ஆனால் அந்த மனசுக்குள்ளே அப்படி இருந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு மகிழ்ச்சி, பேப்பர் பண்ணுறதுல ஒரு மகிழ்ச்சி, டீச் பண்ணுறதுல ஒரு மகிழ்ச்சி. நிறைய பேர் என்கிட்ட படிச்சுட்டு போய் பிஹெச்டி வாங்கிட்டு டெஸ்லா, ஆப்பிள், கொரியன் ஸ்டூடெண்ட் வந்தால் சாம்சங், எல்ஜி கம், சைனீஸ் ஸ்டூடெண்ட் வந்தால் பிஒய்டி, சிஏடிஎல், இது மாதிரி கம்பெனிலாம் போய் பெரிய பெரிய கம்பெனிலாம் வேலை பார்க்காங்க. நம்மகிட்ட படிச்சுட்டு பிஹெச்டி வாங்கிட்டு அவங்க போய் வெளியில் நல்ல சம்பளம் வாங்கி பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிறாங்க. அப்படிங்கிற உள்ளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி. இதுதான் டிரைவிங் ஃபோர்ஸ். ஓகே. ஸோ உங்கள் ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் 80ஸ்லலாம் இது இவ்வளோ பெரிய அளவுக்கு பயன்பாட்டுக்கு வரும்னு யோசிச்சிருக்க மாட்டீங்க இல்லையா? பேட்டன்ட்லாம் எடுக்கல. நான் ஒரிஜினலாக அந்த அயர்ன் வந்து சீப்பஸ்ட் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? நானும் அந்த ப்ரொஃபஸர் குடினாஃப், ஜான் குடினாஃபும் நாங்கள் 2 பேருமே இது இவ்வளோ பெருசாக வரும் அப்படின்னு நாங்கள் பேட்டன்ட் அதை பண்ணதை நாங்கள் பேட்டன்ட்டே பண்ணலை. பப்ளிஷ் பண்ணிவிட்டு விட்டுட்டோம். அது 1987, 89 அந்த ரேஞ்சில். லித்தியம் அயான் பேட்டரி கமர்ஷியலாக வந்தது 1991 தான். ஓகே. அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பேட்டரிலாம் ரொம்ப ஃபயர்லாம் ஆகும். அதனால பீப்புள் அதை யூஸ் பண்ணதுக்கு விரும்பலை. அது கைண்ட் ஆஃப். ஓகே. அப்போ சயின்ஸில் கெமிஸ்ட்ரியில் ரீசர்ச் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும்? பப்ளிஷ் பண்ணணும், நாலேஜை க்ரியேட் பண்ணணும். அதுதான் மிஷன். கரெக்ட். அதுக்கு தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ரைட். அது இவ்வளோ தூரத்துக்கு இப்போ பெரிய பிரபலமாகி நான் பண்ண ரீசர்ச் தான் அயர்ன் வந்து தி லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ். அதுதான் விலை குறைஞ்ச மெட்டல். அதை வந்து பேட்டரியில் யூஸ் பண்ணுறதுக்கு நான் பண்ண ஒர்க்கு 40-45 வருஷம் கழிச்சு அது இப்படி வந்துச்சுன்னா அது இப்போதைக்கு ஒரு சந்தோஷம். ஓகே. இப்போ பிரபலமாக இந்தியாவுக்குலாம் அந்த காஸ்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டு. சைனா, இந்தியாவில் அந்த அயனை வச்சு பண்ணுற கெமிக்கலை தான் பேட்டரியில் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. லித்தியம் அயன் பேட்டரி தான் இப்போ வந்து ஒரு ஃபியூச்சரா? அதோட நெக்ஸ்ட் இது என்னவா இருக்கும்? லித்தியம் வந்து லைட்டஸ்ட் எலிமெண்ட். அதாவது நீங்கள் எலிமெண்ட் எடுத்திங்கன்னா ஹைட்ரஜன் தான் ரொம்ப வெயிட் குறைஞ்ச எலிமெண்ட். அதுக்கு அடுத்தால ஹீலியம். நம்பர் 3 வந்து லித்தியம். இப்போ நீங்கள் பேட்டரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்டரியில் கெமிக்கலை யூஸ் பண்ணுறோம். அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது அதில் எலிமெண்ட் பண்ணுறோம் இல்லையா? எலிமெண்ட் யூஸ் பண்ணுறது இல்லையா? லித்தியமோ கோபால்ட்டோ அயனோ யூஸ் பண்ணால் அது வந்து வெயிட் குறைஞ்ச எலிமெண்ட்டாக இருக்கணும். ஓகே. ரொம்ப ஹெவியாக போட்டிங்கன்னா பேட்டரி வெயிட் ரொம்ப இருக்கும். பெரிய ஹெவி வெயிட்டில் கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணிவிட்டு சார்ஜ் பண்ணால் யார் யூஸ் பண்ண போகிறா? ஸோ டிஃபால்ட் வந்து வேண்டியது வந்து ரொம்ப வெயிட் குறைஞ்ச எலிமெண்ட்டை வச்சு கெமிக்கல் பண்ணி அதை தான் பேட்டரியில் யூஸ் பண்ணணும். ஓகே. லித்தியம் வந்து வெயிட் கம்மியாக இருக்கணும், ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கணும். ஆமாம். லித்தியம் வெயிட் கம்மி. அதே சமயத்தில் லித்தியம் வந்து ரொம்ப வோல்டேஜும் ஹையராக கொடுக்கும். எனர்ஜி டென்சிட்டின்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது. எனர்ஜி டென்சிட்டி தான் எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் பேட்டரியை யூஸ் பண்ணலாம், சார்ஜ் பண்ண யூஸர் டைம் அதை தான் டிட்டர்மின் பண்ணணும். ஒரு பேட்டரியில் ஹை எனர்ஜி டென்சிட்டி இருக்குன்னா அதை வந்து நீங்கள் செல்ஃபோனையோ லேப்டாப்பையோ லாங்கர் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் பிஃபோர் யூ ஹேவ் டு சார்ஜ். ரைட். அது லித்தியம் அது மாதிரி ஹையர் யூசர் டைம், லாங்கர் யூசர் டைம் கொடுக்கு. ஸோ தட் மீன்ஸ் லைட்டர், லெஸ் வால்யூம், ஒரு கிவன் சைஸில் கிவன் வெயிட்டில் லித்தியம் அயான் கேன் கிவ் மோர் எனர்ஜி. தட் மீன்ஸ் நீங்கள் லாங்கராக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அதனால தான் எல்லோரும் லித்தியம் அயான் பேட்டரி யூஸ் பண்ண விரும்புகிறாங்க. இப்போ சோடியம் அயான் பேட்டரின்னு அடுத்தால ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபியூச்சரில் சோடியம் வந்து சீப்பர் தேன் லித்தியத்தை விட காஸ்ட் கம்மி, விலை குறை. ஓகே. ஆனால் சோடியம் அயான் பேட்டரி வந்து லித்தியம் அயான் பேட்டரியை விட குறைஞ்ச எனர்ஜியை அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. அப்போ நீங்கள் ஒரே வெயிட், சேம் வெயிட் பேட்டரி, சேம் சைஸ் பேட்டரி, லித்தியம் அயான் பேட்டரியும் சோடியம் அயான் பேட்டரியும் கம்பேர் பண்ணால் நீங்கள் லித்தியம் அயான் பேட்டரியை கூட கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஓகே. சோடியம் அயான் பேட்டரி வந்து
கொஞ்சம் குறைவான நேரத்துக்கு யூஸ் பண்ணாலே சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே. அதுக்கு தான் பேர் எனர்ஜி டென்சிட்டின்னு பேர். எவ்வளோ எனர்ஜியை ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க. ரைட். இப்போ நம்ம வந்து லித்தியம் அயன் பேட்டரி மாதிரியான விஷயங்களை ப்ரமோட் பண்ணுறதுல இன்னொன்று வந்து என்வாரன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்கிறது இருக்கு. ஆனால் இதுலேயும் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம். கரெக்ட். அப்போ அது கான்ட்ரடிக்டரியாக இருக்கு. ஸோ நீங்கள் லித்தியம் அயான் பேட்டரி என்னுடைய இதுபடி லித்தியம் அயான் நீங்கள் பேட்டரி பண்ணிங்கன்னா 6 பேராமீட்டர் பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் அது எப்படி பண்ணுது நல்லா ஒர்க் பண்ணாங்கிறது 6 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து காஸ்ட். பேட்ரி காஸ்ட் ஹையாக இருந்தால் யாருமே பேட்ரி எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வாங்க போகிறது இல்லை. கரெக்ட். எல்லாரும் எப்பவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பெட்ரோலை யூஸ் பண்ணுற வெஹிக்கிளை வாங்க. காஸ்ட்டு தான் நம்பர் 1. சேஃப்டி நம்பர் 2. ரைட். ரோட்டில் போகும்போது ஃபயர் ஆச்சுன்னா யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அது வந்து கம்பெனிக்கு ப்ராப்ளம், யூஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்ளம். அது நம்பர் 2. நம்பர் 3 வந்து எனர்ஜி டென்சிட்டின்னு சொன்னோம் இல்லையா. ஒரு பேட்ரி இதுன்னா அதை லாங்கராக போக முடியுதா, ரேஞ்சு லாங்கராக இருக்கா, என் செல்ஃபோனை லாங்கராக யூஸ் பண்ண முடியுதா, அது நம்பர் 3. நம்பர் 4 வந்து 4வது வந்து நீங்கள் வேகமாக சார்ஜ் பண்ண முடியுமா, வேகமாக எனர்ஜி எடுக்க முடியுமா. சில அப்ளிகேஷன் ஸ்லோவாக எனர்ஜி யூஸ் பண்ணால் போதும். சில அப்ளிகேஷன் வந்து ஃப்ளாஷ் லைட் அது மாதிரிலாம் பல்ஸ் பவர் அது மாதிரினா வேகமாக வேணும். அது வந்து பவர் டென்சிட்டி. 5வது வந்து சைக்கிள் லைஃப். நீங்கள் செல்ஃபோன் பேட்டரியோ கார் பேட்டரியோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ரொம்ப நாளைக்கு திருப்பி சார்ஜ் பண்ணாலும் அதனுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி குறையலைன்னா நல்லது. நீங்கள் செல்ஃபோன் வாங்குறீங்க, முதல்ல ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் 4 மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். கரெக்ட். லேப்டாப்பும் 4 மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்க, திருப்பி கொஞ்ச நாளில் அது 1 மணி நேரம் ஆகிட்டுனா திருப்பி எப்போ பார்த்தாலும் எலக்ட்ரிசிட்டியை ப்ளக் பண்ணி வச்சுருக்கணும். அது நல்லது இல்லை. அதுக்கு வந்து சைக்கிள் லைஃப் குறையக்கூடாது. ரொம்ப நாளைக்கு திருப்பி யூஸ் பண்ணாலும் அது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும். அது நம்பர் 5வது இது. 6வது வந்து நீங்கள் கேட்டது என்விரான்மெண்டல் இம்பேக்ட். இது நான் கிரியேட் பண்ண 6 மெட்ரிக்ஸ் என்னுடைய ஒப்பீனியன் படி. இந்த பேட்ரி எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், பொல்யூஷன் வருது. பெட்ரோலை யூஸ் பண்ணால் கார்பன் டை ஆக்சைடெலாம் வருது. கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். பொல்யூஷன் கண்ட்ரோல். ஏர் குவாலிட்டி சரியில்லை, ஹெல்த்துக்கு நல்லது இல்லை, லைஃப் குறைஞ்சிரும். கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. கண்ட நேரத்தில் எல்லாம் ரொம்ப மழை பெய்யுது, இல்லை மழையே பெய்ய மாட்டேங்குது, டெம்பரேச்சர் கூட போகுது. அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதுக்காக தான் பெட்ரோலை யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி யூஸ் பண்ணலன்னா பேட்ரி கம்ஸ் வருது. சோலார் யூஸ் பண்ணாலும் பேட்ரி தேவைப்படுது, விண்ட் எனர்ஜி யூஸ் பண்ணாலும் பேட்ரி தேவைப்படுது. ரெகுலர் இப்போ பண்ணுற எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணாலும் பேட்ரியை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருந்தா எலக்ட்ரிசிட்டி போயிட்டால் அந்த ஸ்டோரேஜ்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேட்ரி வந்து ஒரு இன்டர்மீடியட் மேன் மாதிரி மணி இதுக்கு வந்து நிறைய இதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அப்போ நீங்கள் இந்த பேட்ரி பொல்யூஷனை குறைக்கிறதுக்காக பேட்ரிக்கு போகிறோம். அப்போ இந்த பேட்ரி பண்ணும்போது பேட்ரியில் கெமிக்கல் யூஸ் பண்ணுதோம். அந்த கெமிக்கலே இங்கே ப்ராசஸ் பண்ணுறதுக்கோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ அதில் அந்த கெமிக்கலுடைய எலிமெண்ட்டே டாக்ஸிக்காக இருந்ததுன்னா இது வந்து அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ண போகுது. தி ஹோல் பாயிண்டாக இந்த பேட்டரிக்கு எதாக யூஸ் பண்ண போகிறோன்னா பொல்யூஷனை குறைக்க பண்ணதுக்கு. இப்போ அதுவே டாக்ஸிசிட்டியை க்ரியேட் பண்ணுது. அந்த பேட்ரி மெட்டீரியலை க்ரியேட் பண்ணும்போது அதுவே பொல்யூஷனை க்ரியேட் பண்ணுது அப்படின்னா இட்ஸ் நாட் குட். ஸோ அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, நான் ஒரு பேட்டரிக்கு ஒரு மெட்டீரியல் பண்ண போகிறோன்னா நம்ம இந்த 6 இதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். 6ஐயும் ஒரே மெட்டீரியலில் கிடைக்கிறது கஷ்டம். செல்ஃபோன் பேட்டரி வந்து சின்னது, அதுக்கு காஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. லேப்டாப்பும் கொஞ்சம் சின்னது தான், காஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லை. நீங்கள் செல்ஃபோன் லேப்டாப் அப்ளிகேஷனில் இருந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு போனீங்கன்னா அது பெரிய பேட்ரி, அது காஸ்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டராக வருது. முக்கியத்துவம் கொடுக்கணும் காஸ்ட்டுக்கு, ரைட்? அதே மாதிரி செல்ஃபோன் நான் சார்ஜ் பண்ணிக்கலாம், லேப்டாப்பும் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக முக்கியமாக எடுத்துக்கிட மாட்டாங்க, ரைட்? இப்போ கார் வந்து எனர்ஜி டென்சிட்டி எவ்வளோ ரேஞ்சு ட்ரை பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக ரேஞ்ச் அதிகமாக இருக்கிறது ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இடையில நின்று போச்சுன்னா என்ன பண்ணுறது, செல்ஃபோன் இடையில நின்று போட்டுனா இங்கே தான் யூஸ் பண்ணுறோம், சாக்கெட் இருக்குது, சார்ஜ் பண்ணிக்கலாம். அது வர அப்படி முக்கியத்துவம் கூடிக்கிட்டே போகுது. அப்படி முக்கியத்துவமாக கூடும்போது அதனால் என்ன வருதுன்னா இந்த 6 பேராமீட்டரை நீங்கள் இது பண்ணாலும் ஓகே அந்த அப்ளிகேஷனை பொறுத்து எந்த பேராமீட்டருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க போகிறோங்கிறது வந்து அந்த அப்ளிகேஷனை பொறுத்தது. ஓகே, பெரிய பேட்டரினா காஸ்ட் ரொம்ப முக்கியமாக இருக்கும். செல்ஃபோன் பேட்டரிக்கு காஸ்ட் முக்கியமாக இல்லை. ஓகே,
கூட கொஞ்சம் எனர்ஜி ஸ்டோர் ஸோ பண்ணணும். இப்போ லித்தியம் அயன் பேட்டரி பயன்பாடுலேருந்து சோடியம் அயன் பேட்டரியாக ஃபியூச்சர் வரலாங்கிறீங்களா? எஸ், அதிகமான பயன்பாட்டை நோக்கி போகலாம். ஓகே. காஸ்ட் லித்தியம் அயன் பேட்டரி, லித்தியம் வந்து மைன் பண்ணுறாங்க. ஆமாம், ஒவ்வொரு இடத்துலையும் லித்தியம் இருக்காது, ம். சில இடத்துல இருக்கும். அயன் வந்து எல்லா இடத்துலையும் எல்லா இருக்கு. இடத்துலையும் இருக்கும். தட்ஸ் வை அயன் இம்பார்ட்டன்ட், ரைட். ரைட்? அயனை யூஸ் பண்ணுறது. இப்போ லித்தியம் வேறு வேறு கண்ட்ரியில் இருந்துன்னா தெர் இஸ் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கலாம், Correct. பாலிடிக்ஸ் இருக்கலாம். Correct. ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி கொடுக்க மாட்டாங்க, மனாபொலி பண்ணலாம். so many things can happen. ஸோ அந்த மாதிரி கெமிக்கலை டிபெண்ட் பண்ணி பேட்டரி பண்ணுறது நல்லது இல்லை. இப்போதைக்கு லித்தியம் விலை வந்து அண்டர் கண்ட்ரோலாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்களேன், ரீசனபிளாக இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனால் அந்த பேட்டரி மார்க்கெட் வந்து இட்ஸ் பூமிங் வெரி ரேப்பிட்லி, ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது. கரெக்ட். வேறு வேறு கண்ட்ரியில், இந்தியாவிலே இப்போ நிறைய யூஸ் பண்ண பார்க்கலாம். ஆமாம், அப்படி எல்லாருமே க்ரீன் எனர்ஜி ப்ரமோட் பண்ணுற ஒரு இடத்துல இருந்து தான் இருக்காங்க. அப்போ நிறைய யூஸ் வந்துச்சுன்னா, டிமாண்டு நிறைய போச்சுன்னா என்ன ஆகும்? ஓகே, காஸ்ட் போகும். இப்போ வார் நடக்குது, ஈரானில் வார் நடக்குது, பெட்ரோலியம் காஸ்ட்லாம் கூட ஆமாம் இருக்கு இல்லையா? டிமாண்டு க்ரூடு வரல, ஆமாம், சப்ளை செயின் ப்ராப்ளம் இருக்குது, வரல. நிறையா பேர் எல்லாருக்கும் பெட்ரோலியம் வேணும், வாங்குறாங்க. உண்மையிலே விலை கூடலையோ ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் பீப்புள் கேன் டூ திங்ஸ், விலை வெளில போகும். ஸோ அதனால் பேட்ரி ரொம்ப யூஸ் பண்ணால் டிமாண்டு கூட ஓகே பிரச்சனை வரும். ஓகே, லித்தியம் ப்ரைஸ் குடிச்சுன்னா பிரச்சனை வருது. அதுக்கு சோடியம் வந்து லெவல் சோடியம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது, அயன் மாதிரி. ஓகே, கடல்ல இருக்கு. ரைட். இந்தியாவுக்கு பிரச்சனையே கிடையாது, ரைட். கடலை சுற்றி இருக்கு. ஸோ அதை ஒட்டின ரிசர்ச் போயிட்டு இருக்கா? எஸ், நாங்கள் இப்போ என்னுடைய லேபில் வந்து சோடியம், என் லேபில் ஒரு ரீசர்ச் பண்ணல. ஓகே, லித்தியமயான் ட்ரெடிஷ்னல் ரீசர்ச் நாங்கள் நிறைய பண்ணுறோம், ஏற்கனவே நிறைய பண்ணியிருக்கோம், இன்னும் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதை லாங்கர் ரேஞ்சுக்கு மெட்டீரியலை டெவலப் பண்ணுறோம், காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு பண்ணுறோம், சேஃப்டி இம்ப்ரூவ் பண்ணதுக்கு பண்ணுறோம். இப்போ யூஸ் பண்ணுற லித்தியமயான் பேட்டரியே அதனுடைய பெர்ஃபார்மன்ஸை காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு, இன்னும் நல்ல சேஃப்டி வர்றதுக்கு, ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறதுக்கு, ரேஞ்சை கூட்டுறதுக்கு நாங்கள் ரீசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி சோடியம் அயான் பேட்டரி நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வர்றதுக்கு அதுக்கு ரீசர்ச் பண்ணுறோம். ஓகே, இப்போ சோடியம் அயான் பேட்டரி, லித்தியம் அயான் பேட்டரியில் அந்த பாசிட்டிவ் எலக்ட்ரோடில் மெட்டல் ஆக்சைடை யூஸ் பண்ணுறோம், கோபால்ட், நிக்கல், அயர்ன், மேங்கனீஸ்ன்ட்டு. இப்போ அதுக்கு மேலே நீங்கள் சல்ஃபரை யூஸ் பண்ணலாம். சல்ஃபர் வந்து நிறைய இருக்குது. இப்போ ஓஎன்ஜிசி இருக்கு இல்லையா, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன், ரைட், இன் இந்தியா. அந்த கம்பெனிலாம் நிறைய சல்ஃபர் வேஸ்ட்டாக வரும். ஓகே, பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியில் சல்ஃபர் வந்து ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட். மிடில் ஈஸ்டில் நிறைய சல்ஃபர் வேஸ்ட் ப்ராடக்ட் இருக்குது. யூஎஸ்லேயே நிறைய எக்ஸான் மொபில் அந்த மாதிரி கம்பெனிலாம் நிறைய வேஸ்ட் ப்ராடக்ட் இருக்குது. ஓகே, சல்ஃபர் வந்து காசே கொடுக்க வேண்டாம், ஓகே, ஃப்ரீயாக கிடைக்கும். இப்போ இந்த மெட்டல் ஆக்சைடை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சல்ஃபரையும் யூஸ் பண்ணலாம். அது லித்தியம் சல்ஃபர் பேட்டரி, அந்த ரீசர்ச்சும் பண்ணுறோம். ஓகே, இப்போ அதில் நிறைய சேலஞ்ச் இருக்குது, சயின்ஸ் சேலஞ்சும் இருக்குது, இன்ஜினியரிங் சேலஞ்சும் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு அதை யூஸ் பண்ண முடியல. அதை யூஸ் பண்ணால் சப்ளை செயின் ப்ராப்ளமே கிடையாது. ஏற்கனவே அது அவைலபிள், மைனிங்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஏற்கனவே வேஸ்ட் ப்ராடக்டாக வந்துட்டுருக்கு, அதுவும் பண்ணுறோம். சோடியம் சல்ஃபரும் பண்ணுறோம். இப்போ லித்தியம் சல்ஃபர் பண்ணால் லித்தியத்தை இன்னும் மைன் பண்ணணும். சோடியம் சல்ஃபர் பேட்டரி வந்து இட்ஸ் ரியலி எ ட்ரீம் டெக்னாலஜி. ஓகே, சோடியம் வந்து கடலில் நிறைய இருக்குது, நோ ப்ராப்ளம். சல்ஃபர் வந்து பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்குது, நோ ப்ராப்ளம். நான் அது வந்து மைண்ட் மெட்டல் ஃப்ரீ டெக்னாலஜி. ஓகே, மைண்ட் மெட்டல் ஃப்ரீ டெக்னாலஜி அப்படின்னா சோடியம் சல்ஃபர் பேட்டரி நீங்கள் மைனே பண்ண வேண்டியதில்லை, மெட்டலே தேவையில்லை, சோடியம் கடலில் இருந்து எடுத்துக்கலாம். ஓகே, அதனால் அந்த மைண்ட் மெட்டல் ஃப்ரீ, மைண்ட் மெட்டலே அதில் இல்லை. ஓகே, தட்ஸ் எ ட்ரீம் டெக்னாலஜி. இஃப் இட் ஒர்க்ஸ் இட் வில் பி சீப்பஸ்ட், ஒன் ஆஃப் தி சீப்பஸ்ட் பேட்டரி டெக்னாலஜி. அது பற்றின ரிசர்ச்சும் போயிட்டுருக்கு. இப்போ தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்டோ அல்லது இந்தியாவிலையோ ஹையர் எஜுகேஷன் நிறைய வந்துட்டாங்க. 2 தலைமுறை 3 தலைமுறையில் இன்றைக்கி வந்து படிச்சுட்டுருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு அண்டர் கிராஜுவேட் இல்லை போஸ்ட் கிராஜுவேட் இல்லை இன்ஜினியரிங் நிறைய அப்படிலாம் இருக்காங்க. ஆனால் ரிசர்ச் பார்ட் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. வாட் யூ ஃபீல்? அது ஸோ பிஹெச்டி வந்து இட்ஸ் எ ரியல் கமிட்மெண்ட். ஓகே, நீங்கள் மேரேஜ் பண்ணும்போது தி கேர்ள் ஹேஸ் டு திங்க் தட்ஸ் எ ரியல் கமிட்மெண்ட், தி மேன் ஹேஸ் டு திங்க் இட்ஸ் எ ரியல் கமிட்மெண்ட். இட்ஸ் எக்ஸாக்ட்லி தி சேம் வே. நீங்கள் பிஹெச்டிக்கு ஜாயின் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் எ ரியல் கமிட்மெண்ட்.
1 வருஷத்தில் முடிக்க முடியாது, 2 வருஷத்தில் முடிக்க முடியாது, 3 வருஷத்தில் முடிக்க முடியாது, 4 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம். ரீசர்ச் பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணும். ஒரு புதுசாக நீங்கள் பண்ணுற ரீசர்ச் வந்து வேறு யாரோ பண்ணிகிட்ருக்கலாம், உங்களுக்கே தெரியாது. இப்போ எக்ஸாம் எழுதுறது வந்து நீங்கள் படிக்கிறீங்க, காலேஜில் படிக்கிறீங்க, பிஎஸ்சி படிக்கிறீங்க, எம்எஸ்சி படிக்கிறீங்க, இல்லை இன்ஜினியரிங் பிடெக் படிக்கிறீங்க, எம்டெக் படிக்கிறீங்கன்னா அதில் ஒரு கிளாஸில் 50 பேர் இருப்பாங்க. 50 பேரும் அதே தான் படிக்க போகிறாங்க. அதே தான் படிச்சுட்டு அதே எக்ஸாம் தான் எழுத போகிறாங்க. ரீசர்ச் பிஹெச்டி பண்ணுறது அப்படி இல்லை. நான் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்னா நான் மட்டும்தான் பண்ணுறேன். என் லேபில் இப்போ 25 ஸ்டூடெண்ட் 30 ஸ்டூடெண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த யாரும் ஒருத்தர் பண்ணுறது இன்னொருத்தர் பண்ணுறது மாட்டாங்க. ஸோ உங்கள் லக்குக்கு நீங்கள் பண்ணுறது ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். ஒரு நாளைக்கு நல்லா ஒர்க் ஆகலாம், இன்னொன்று ஒர்க்கே ஆகாது. ஒரு வருஷத்துக்கு ரிசல்ட்டே வராது. இட் வில் பி a very lot of depression. யூ வில் அன்ஹாப்பியாக ஃபீல் பண்ணலாம், மகிழ்ச்சியே இருக்காது. எதுக்குடா இதுக்கு வந்து தொலைஞ்சோம் அப்படிலாம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் இருந்திருக்கு. தருணங்கள் இருந்துச்சு. ரீசர்ச் பண்ணுறது அப் அண்ட் டவுன் மாதிரி. ஓகே. ஒரு நாளைக்கு திடீர்னு ரிசல்ட் வந்துன்னா ஜாயாக இருக்கும். அது என்னைக்கா ஒரு நாள் தான் நடக்கும். ஒரு வருஷம் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாரம் அது மாதிரி ஹாப்பினஸ்ஸை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஓகே. நிறைய நாளைக்கு ஃபெயிலியராகவே இருக்கும். ஆனால் ஃபெயிலியர் இருந்தால் தான் நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். ஓகே. வெற்றி வந்து தோல்வி இல்லாமல் வராது. ஓகே. உண்மையான வெற்றின்னா அதில் தோல்வி இருந்திருக்கும். ரைட். அது நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். நான் என்ன கேட்குறேன்னா, பேரலல் டு யூஎஸ் மாதிரி இப்போ அங்கே ஏதாவது உங்களுக்கு ஃபெலோஷிப்ஸோ அல்லது இப்போ ஒரு பிஹெச்டி பண்ணுறதுக்கான ஒரு என்வாயன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணணும்னா என்ன செஞ்சால் நல்லது? இப்போது பேசிக்காக எக்கானமி தான் எல்லாத்தையும் இங்கே டிசைட் பண்ணுது. ஒருத்தர் வேலை முடித்த உடனே வேலைக்கு போகணும் அப்படிங்கிற கெரியர் ஓரியன்டாக இருக்கும்போது பிஹெச்டி நீங்கள் 5 வருஷம் சம்பாதிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? கரெக்ட். அதுக்கெல்லாம் வந்து மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகே. நான் பிஹெச்டி பண்ணால் ஓகே பின்னாடி அதிகமாக சம்பளம் வாங்கலாம், நான் பிஹெச்டி பண்ணால் புதுசாக கண்டுபிடிக்கலாம். அது ஒரு அவங்கவுங்க இண்டிவிஜுவலுடைய ஆர்வத்தை பொறுத்து இருக்குது. ஏன்னா நீங்கள் உங்களோட படிச்சுட்டு இருக்கிறவங்களாம் வேலைக்கு போய் சம்பாதிக்க தொடங்கிடுவாங்க. நம்ம படிச்சுட்டே இருக்கிறோமே அப்படின்னு ஒன்று இருக்கும். இருக்கும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அம்பிஷன் இருக்கலாம், குறிக்கோள் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மகிழ்ச்சி, இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். சிலருக்கு இப்படி பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சிலருக்கு அப்படி பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அது இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்குது. ரைட். பணத்தை ரொம்ப கேர் பண்ணாமல் 5 வருஷம் 4 வருஷம் கஷ்டப்பட்டு படித்தா. ஓகே. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? லார்ஜ்லி அப்பார்ட் ஃப்ரம் என்னுடைய ஸ்டூடெண்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கீங்க. எஸ், பட் லைஃபாக அவங்களுக்கு லைஃபாக நான் என்ன சொல்லுவேன்னா, என்கிட்ட பிஹெச்டி பண்ணால் அவங்களுக்கு ஜாபுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஓகே. ஒரு ஆப்ஷன் வந்து ஃபேக்கல்ட்டி ஆகலாம், ப்ரொஃபஸர் ஆகலாம். செகண்ட் ஆப்ஷன் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம். ஸ்மால் கம்பெனியில் இருக்கலாம், இந்த மாதிரி இந்தியாவில் வந்து பெரிய கம்பெனி டாட்டாவில் ஒர்க் பண்ணலாம், இல்லை வேறு கம்பெனிலாம் இருக்குது, பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், இல்லை ஸ்மால் ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணலாம், கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது. மூணாவது வந்து நேஷ்னல் லேப். இப்போ சிஎஸ்ஐஆர் லேப் எத்தனையோ இருக்குது. சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்குது, நேஷ்னல் கெமிக்கல் லேபரட்டரி, நேஷ்னல் ஃபிசிக்கல் லேபரட்டரி, அதெல்லாம் நேஷ்னல் லேப். 39 லேப் இந்தியாவில் இருக்குது. ஓகே. அதே மாதிரி யூஎஸ்லேயும் நேஷ்னல் லேப் இருக்குது. அது 3வது கேட்டகரி. என்னுடைய பண்ணுறவங்க இந்த 3 கேட்டகரி, கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம், ப்ரொஃபஸர் ஆகலாம், இல்லை நேஷ்னல் லேப் போகலாம். என்னுடைய பர்சனல் இது வந்து நான் வந்து அவங்கள ஃபேக்கல்ட்டி அகாடமிக்கில் ஒர்க் பண்ணணுன்னு தான் என்னுடைய விருப்பம். ஓகே. ஆல்மோஸ்ட் ஒரு 300 பீப்புள் நீங்கள் மென்டார் பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் என்னுடைய லேபில் இருந்து போனவங்க அபவுட் 300 பீப்புள். ஓகே. 300 பேர். நிறைய பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டு. அதில் என்ன ரேஷியோ இருக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னா? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, ஒரு பாய்ஸ் ரேஷியோ வந்து ப்ராபப்ளி ஒரு 70% 80% இருக்கும். இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. நான் அந்த காலத்துலேருந்து ரிசர்ச்சில் வந்து கேர்ள்ஸ்க்கான ஸ்பேஸ் இப்போ தான் தேர் கமிங் இல்லையா, பிக் நம்பர்ஸ். இப்போ இல்லை, முதல்லையும் வருவாங்க. இப்போ கொஞ்சம் கூட வருது. இங்கே இந்தியாவிலே நடக்குதா? நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ 90s பார்த்ததை விட அங்கே கரெக்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வேறு மாதிரி இருக்குது. பட் ஜெனரலி மேல்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஓகே. என்னோட பிஹெச்டி பண்ணவங்க வேறு ஊர்லலாம் போய் வேறு நாட்டில் போய் நல்ல நல்ல ஜாப்லாம் இருக்காங்க. அந்த எல்ஜி எனர்ஜி சொல்யூஷன்ஸ்னு ஒன்று இருக்குது, பெரிய பேட்ரி. அதனுடைய என்னுடைய ஸ்டூடெண்ட் தான் சிடிஓ. ஓகே. அது எல்ஜி டிவி அதெல்லாம் பார்க்குறீங்களா? அந்த கம்பெனியில் என்கிட்ட 2 கொரியன் ஸ்டூடெண்ட் பண்ணிவிட்டு, நிறைய கொரியன் ஸ்டூடெண்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேர் பண்ணிவிட்டு அங்கே போய் எல்ஜியில் ஒர்க் பண்ணாங்க. ஓகே. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த எல்ஜிலேருந்து எல்ஜி எனர்ஜி சொல்யூஷன்னு ஒரு பிரான்ச்சு,
அதுக்கு ஃபஸ்ட்டு CTO ஓ ஓகே. வந்து என்னுடைய PhD ஸ்டூடெண்ட். டாப் பொசிஷன்ஸ் எல்லாம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. எல்லாம்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் அதுல நிறைய பேர் இருக்காங்க. சொல்ற மாதிரி அதில் இருக்கிற சந்தோஷம். ஓகே. இப்போ இந்த அம்மா இருக்காங்க இல்லையா, CSIR டைரக்டர் ஜெனரல் கலைச்செல்வி, இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபீமேல் டைரக்டர் ஜெனரல் ஃபார் CSIR லேப்ஸ் இன் இந்தியா. அவங்க என்கிட்ட என் போஸ்டாக வேலை பார்த்துருக்காங்க. ஸோ இந்தியாவிலே 39 நேஷ்னல் லேபுக்கு ஓகே அவங்க தான் பாஸ், அவங்க தான் டைரக்டர் ஜெனரல். ஒரு ரிசர்ச்சராக, ஒரு ப்ரொஃபஸராக நிறைய வந்து மென்டார்ஷிப்லாம் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி ஒரு அப்பாவாகவும் 2 பிள்ளைகளும் நல்ல ஒரு பொசிஷன் வேண்டாங்களா? எனக்கு 2 பிள்ளைங்க. கல்பனா வந்து டாட்டர், அவள் இங்கே பிறந்தா 82ல். இங்கே பிறந்துட்டு 86ல் தானே யூஎஸ்க்கு வந்தாங்க. சன் வந்து 88ல் யூஎஸில் பிறந்தான். என்னுடைய டாட்டர் வந்து டாக்டர் MD. அவள் ரீசர்ச் பண்ணுறது வந்து இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், சைல்டு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் சில்ட்ரன். அதான் அவருடைய MD. அவங்களும் ரிசர்ச் ஏரியாவில் தான் இருக்காங்க. ரிசர்ச் தான். 2 பேருமே கெமிக்கல் இன்ஜினியரிங் பேச்சுலர்ஸ். ஓ ஓகே. அது என்னுடைய இதுன்னு வச்சுக்கிங்களா. ஓகே. 2 பேருக்குமே கெமிஸ்ட்ரியில், அப்பா கெமிஸ்ட்ரியில் ஆர்வமாக இருக்கிறதுலாம் 2 பேருக்கும் வீட்டில் பேசி பேசி கெமிஸ்ட்ரி ஆர்வம். ஆனால் நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன்னா, கெமிஸ்ட்ரி எடுக்கக்கூடாது, இன்ஜினியரிங் எடுங்க. ஏன்னா இன்ஜினியரிங் வந்து ஆல்வேஸ் நீங்கள் விட்ட இன்ஜினியரிங் அவங்கள்ட்ட கொண்டு வந்துட்டீங்க. கரெக்ட். சரி. இன்ஜினியரிங் எப்போவுமே கூட சேலரி கொடுப்பாங்க. நீங்கள் 2 பேரும் ஒருவேளை பேச்சுலர்ஸோட, பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆமாம். பேச்சுலர்ஸோட முடிச்சிட்டிங்கன்னா ஜாபுக்கு போனீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் கூட கொஞ்சம் பே வாங்குவீங்களா இருக்கும். கெமிக்கல் இன்ஜினியரிங்காக படிங்கன்னா, என் டாக்டரு என்னுடைய யூனிவர்சிட்டியிலே கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தா. ஓகே. அவள் கெமிக்கல் இன்ஜினியரிங் இன்ஜினியர், அப்ளைட் ஃபார் MD. தென் MD வாங்கினா, PhDக்கு போகல, MDயை சூஸ் பண்ணிட்டா. ஓகே. வாங்கினா அப்புறம் அதுக்கு ஹவுஸ் சர்ஜன் அதெல்லாம் ஒரு ஃபெல்லோஷிப்லாம் ஒரு 5-6 வருஷம் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ அவள் வந்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த்தில் ஒர்க் பண்ணுறா. என்னுடைய சன் வந்து பேச்சுலர்ஸ் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டான்ஃபோர்டு, PhD வந்து பெர்க்லி, யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பெர்க்லி. ஓகே. அங்கே முடிச்சுட்டு போஸ்டாக் கால்டெக், ஆல் டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே. ஜாப் MITயில். ஓகே. தட் இஸ் அன்இமேஜினபிள் ஃபார் ஹிம், ஃபார் மீ. ஸோ அமராபுரத்தில் தொடங்கின பயணங்கிறது ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்திருக்கு எல்லா நேரத்துலையும். அதுதான் இன்னைக்கு ப்ரொஃபஸர் மந்திரத்தை இங்கே கொண்டாந்து நிறுத்தியிருக்குன்னு பார்க்கலாமா? எது நடக்கணுமோ அது தான் அப்படி தான் நடக்கும். கைடிங் ஃபோர்ஸும் அமைஞ்சிருக்கு நினைக்கிறேன். நம்பிக்கையோடு இருக்கணும். ஓகே. பண்ணுற வேலையில் நம்பிக்கை இருக்கணும். வெற்றியும் இருக்கும், தோல்வியும் இருக்கும். தோல்வியை கண்டு மயங்கிடக்கூடாது. ஓகே. தோல்விக்கு மேலே தோல்வி வந்தாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அதிலேருந்து சக்ஸஸ் வரணும்னு நினச்சிட்டு பண்ணணும். ஓகே. அதான் நான் பண்ணுறடைய தொழில். ஓகே. ரீசர்ச் பண்ணால் அப்படி தான் இருக்கும். ஸோ நோபல் ஸ்டேஜ் அடைஞ்சிருந்தீங்க, நோபல் ப்ரைஸும் வரலாம் ஃப்யூச்சரில். அதுக்கான ஏன்னா ரிசர்ச் போயிட்டே இருக்குது லேபில். அதெல்லாம் கஷ்டங்க. எத்தனையோ பேர் எத்தனையோ நல்ல பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஓகே. பட் அது வந்து எனக்கு அந்த மாதிரி அம்பிஷன் அந்த மேபி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் அப்படி ரீச் பண்ணணும்னு வரலாம். அதெல்லாம் யார் நான் எப்படி இருப்பான்னு யாரும் நான் ஸ்கூலில் இருக்கும்போதோ IITயில் PhD பண்ணியிருக்கும் போதோ ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகே. யார் அப்புறம் என்னென்ன பண்ணுறோமோ லைஃப் லாங்காக வேறு மாதிரி பண்ணலாம், என்னென்ன வேணாலும் நடக்கலாம், நமக்கு தெரியாது. நம்ம பண்ணுற வேலையை ஒரு நம்பிக்கையோட. ஒரு ரிசர்ச்சுங்கிறது எதுக்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ரிசர்ச் வந்து ரெண்டு இது இருக்குது. ஒன்று, ரிசர்ச் பண்ணால் புதுசாக கண்டுபிடிக்கிறீங்க, புதுசாக நாலேஜை ஜெனரேட் பண்ணுறீங்க. ஓகே. சயின்டிஃபிக் நாலேஜ். அந்த நாலேஜ் வந்து யூஸ் ஆகணும். இப்போ நான் ரீசர்ச் பண்ணி பப்ளிஷ் பண்ணால் அந்த பேப்பரை மற்றவங்க படிக்கிறாங்க, அதுலேருந்து அவங்களுக்கு ஐடியா வரலாம், ஃபர்தர் டெவலப். சொசைட்டிக்கு பயனுள்ளதாக இருக்கணும். இன்னொன்று வந்து சொசைட்டிக்கு டெக்னாலஜியாக இன்ஜினியரிங்காக பயனுள்ளதாக இருக்கணும். எல்லாமே டெக்னாலஜியாக இன்ஜினியரிங்காக பயனுள்ளதாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே. பேசிக் சயின்ஸ் நாலேஜ் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த நாலேஜ் வந்து பின்னாடி நமக்கு பின்னாடி பண்ணுறவங்க அவங்க அதை ஒரு இதாக யூஸ் பண்ணுவாங்க, படிப்பாங்க, அதை படிச்சுட்டு அவங்களுக்கு ஐடியா வரும். அது வந்து பேசிக் சயின்ஸ் நாலேஜ் டெவலப்மெண்ட். சிலது நான் ரீசர்ச் பண்ணுறது வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டும் இருக்கலாம். ஏதாவது ஒன்றுக்கு யோசியமாக இருக்கணும். ரெண்டுமே சொசைட்டிக்கு சொசைட்டல் யூஸ் தான், சொசைட்டல் இம்பேக்ட் தான். ஆனால் டெக்னாலஜிக்கு பண்ணுச்சுன்னா டைரக்ட் சொசைட்டல் இம்பேக்ட். நிறைய விஷயங்களும் பேசியிருக்கிறோம். ஐ திங்க் இதுலேருந்து இன்ஸ்பிரேஷன் மட்டும் இல்லை, நிறைய இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிது. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.